கண்ணில் நின்ற ஒளியை கருத்தினை விண்ணில் நின்ற விளங்கிய மெய்யினை எண்ணி எண்ணி இரவும் பகலுமே நன்னுகின்றவர் நான்கும் தெய்வமே. இந்த பாடல் எழுதியவர் தாய்மானவர் கலைவேந்தர் கவிராஜ் அறக்கட்டளை சார்பாகவும் அன்பின் குழுவின் சார்பாகவும் கொட்டப்பட்டி மதியழகன். ஐயா, உங்கள் முகநூலில் பார்த்து பல கருத்துக்களை தெரிந்து கொண்டேன். ஐயா, முகநூலில் பார்த்த நான் உங்களை நேரில் பார்க்கிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. பா. சிவகுமார், மும்பை. வெளிநாட்டில் வாழும் அண்ணன் முத்தப்பா ரசிகர்கள் நன்றி ஐயா. மரியாதைக்குரிய மும்பையில் வசிக்கிறார் மரியாதைக்குரிய பாசமுடைய அன்பு நண்பர் முத்தப்பா அவர்களுடைய ரசிகர்கள் சார்பாக எனக்கு 200 அன்பளிப்பு வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். அன்பளிப்பு அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. உலமார்ந்த வணக்கம். அவருக்கு பட்டுக்கோட்டையார் பாட்டு பாடவா, கண்ணதாசன் பாட்டு பாடவா, எத்தனை பாட்டு இருக்கு? பாட்டாருல பாட்டு கேட்கிற நீங்க அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற அர்த்தம் தெரிய வேண்டாமா? உடனே பெரிய வார்த்தை வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாது. இப்படியா இருந்துச்சு தமிழ்நாடு? இப்படியா இருந்த நம்ம பழனியப்ப? எங்க அப்பா பழனியப்பா பார்த்தா டிஎன் பழனியப்பன். எங்க அண்ணன் தேவி ஆனந்தன் பாட சொன்னீங்களா? இந்த பாட்டை நான் கேட்கிறேன், பாட சொன்னீங்களா? கேட்டீங்களா? கேள்வி. பெரிய மனுஷனா நடந்துக்குங்க. சின்ன பிள்ளைல நல்லா இருக்குது ஒழுங்கா. பெரிய மனுஷன் போய் அப்படி குடிச்சு குடிச்சா வர போறீங்க. மனத்தால் பெருந்தொழில் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் நம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர் என்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம் என்று விசுந்த ராட்சியத்தால்
மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்விமலை சாரலுக்கு வந்துவிட்டோம். நாராயண நமக. நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை போல வயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர பாவனருவ மகேஸ்வர புத்திர விக்கின விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூக மைந்தலா சகட சக்கர ராமரி நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் வெளிவேலும் பாகும் மறுப்பு இவை நாடும் நலங்குறைக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமலாம் வருக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து வாரில் பொய்யில்லை கெண்ட உண்மை என்றாலே சிறுகுடல் கொட்டியார். ஆகவே விநாயகனை பணிந்து பணியை தொடர்வோம். கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. இப்படியாக இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் தேவயாகம், பிரம்மயாகம், பிதுர் யாகம், சதுர் யாகம், புத்திரகாமேஸ்வரி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்கள் செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ செய்வோகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலை மரியாதைக்குரிய மருதிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் ரூபாய் 501 வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உரமார்ந்த நன்றியும் வணக்கமும்.
உங்கள் தமிழ் ரசிகன் ராம்குமார் குட்டாம்பட்டி. மரியாதைக்குரிய பாசமிகு தமிழ் ரசிகன் என்று எழுதியதற்காகவே உங்களுக்கு தலை வணங்குகிறேன். அன்பு ரசிகன் தம்பி ராம்குமார் அவர்களுக்கு நெஞ்சமுறை நன்றி 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 உளமார்ந்த வணக்கம். ஆகினால் இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சவத்துக்கு நால்வர், சகனத்துக்கும் ஐவர், சுவைக்கு அறுவர், ரிசிகள் 7, பசுக்கள் 8, தானியங்கள் 9, பசி வந்தால் 10 பறக்கும் என்று உலக வழக்கின்படி இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பை ஆலயம், நல்லபிரானார்க்கு வாய் கோபுர வாசல், கள்ளப்புறனைந்தும் நானா மணி விளக்கே, தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம், இடைகளை பின்களை தொழுமுனை ஆகிய மூன்றின்பால் சுவாசமான காற்றை ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்று பிடிக்கும் கணக்கறிவாளன் இல்லை, காற்று பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்க குறியது வாமி என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயிலையும் பாடின அதேதான். இடைகளை பின்களை சுழுமுனை ஆகிய மூன்றின்பால் இந்த சுவாசமான காற்றை 21,600 மூச்சு விடுகிற எழுத்து. அப்படிப்பட்ட மூச்சு எப்பொழுது வேகமாக இயங்குகிறது என்றால் கோபப்படும் போது வேகமாக போகுது மூச்சு, ஓடும் போது மூச்சு இறக்கிறது. அதுபோல இல்லறம் ஈடுபடும் போது கணவன் மனைவி இடத்திலே மூச்சு அதிகமாக வாங்குகிறது. இப்படியெல்லாம் மூச்சு காற்றை சேமிக்க 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 ஆயுள் விருத்தி அடையும். அப்படி ஆயுள் விருத்தி அடைந்தால் கூற்றுவன் என்ற யமனையே எட்டி உதைக்கலாம் என்று மூச்சு பயிற்சி என்ற பிராணயாமத்தை சொல்லி வைத்திருக்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில். அப்படிப்பட்ட காற்று வீணாக ஆக்கி விடாமல், ஆனால் இந்த உலகத்தில் காற்று இன்றியமையாத ஒன்று. அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான தத்துவங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே உண்டு. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில், அத்தனை கோயில்களும் மன்னர் காலத்திலே கட்டியிருக்கிறார்கள். 108 பெருமாள் கோவிலும் நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம், அப்படிப்பட்ட வைணவத்தையும் சைவத்தையும் கொண்டு இந்த நாடு நலம்பெற வாழ்ந்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அதையெல்லாம் நாம் எடுத்துக்காட்டாக கடைபிடித்து இந்த ஆன்மீகத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. அந்த ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை கொடுத்தது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த பக்தி தான், இந்த பக்தி என்ற ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தது. அதோட கல்வி ரொம்ப முக்கியம். கற்றதனால் ஆய பயன் கொள்வான் நற்றார் தொழாரன் என்று வள்ளுவர் பாடுகிறார். இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் இந்த உலகத்தில் ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள சீவராசிகள் அத்தனை இறைவனை வழிபட்டிருக்கிறது. ஏன் அதையெல்லாம் நமக்கு எழுதி வைத்தார்கள் இதிகாசங்கள் புராணங்களிலே? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நாமளும் கடைபிடித்து வாழ வேண்டும். என்னென்ன செய்கிறோம், எது செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்குத்தான் இத்தனை இலக்கியங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் நடைமுறை வரலாறுகளும் இருக்கு. ஆனால் அதை பற்றி சிந்திப்பதற்கு இன்றைய சூழல் சரியில்லாமல் போய்கொண்டிருப்பதுதான் வேதனை. பாரதி சொன்னது போல நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலை வைத்த மாந்தரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடுகிறார். நல்லதோர் வீணை செய்தே நலங்கன புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்னை ஏன் படைத்தா என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட பாரதியிட்ட ஒருத்தர் போய் கேட்கிறாரு, ஐயா பாட்டுக்கு ஒரு புலவரை எட்டயபுரத்து முண்டாசி கவிசனத்திலே ஒரு குழப்பத்தோட ஒரு சீடன் கேட்கிறான், ஐயா எதை கும்பிடுறது? எல்லாம் ஜாமியா இருக்கு, நிறைய கடவுள் இருக்கார், எதை கும்பிடலாம்? உடனே பாரதி சொல்கிறார், கேளப்பா சீடனே, கேளப்பா சீடனே, கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேளை கண்டு இரு கரமும் சிறமேற் கொண்டு சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும். எப்படி வைக்கிறாரு? கழுதையை கண்டியா வணங்கு. ஏன் கழுதையை கும்பிடணும்? கழுதை தான் பொதி சுமக்குது. நம்மளோட அழுக்கு துணியெல்லாம் கொண்டு போய் அதை வெள்ளாவியில வச்சு வேக வச்சு சுத்தப்படுத்தி கொண்டாந்து கொடுக்குது, அதனால கழுதையை கும்பிடணும். சரி, அடுத்து கீழான பன்றியனை அப்படின்னு பன்றியை சொல்லும் போது கீழானு ஒரு அடைமொழி போட்டார் பாருங்க. அப்ப கீழான பன்றினா என்ன அர்த்தம்? கழுதை மற்றவருடைய அழுக்கை சுத்தம் செய்கிறது, பன்றி மற்றவருடைய அழுக்கை திங்கிறது, இருந்தாலும் பரவாயில்ல கும்பிடு அப்படின்னாரு. அடுத்தபடியா தேளை கண்டு, தேளு கொட்டும் தன்மை உடையது, தேளது தீயில் விழுந்தால் செத்தினால் எடுத்த பேரை வெய்திர கொட்டலை போல் ஏளனம் பேசி தீங்கு துருப்போரை எழுதி கண்டாலும் பேசாதேன்னு விவேக சிந்தாமணி கூறுது. இருந்தாலும் அவர் சொல்றாரு, தேளை கண்டாலும் எல்லாத்திலும் இறைவன் இருக்கிறார், மனத்தகத்தான் வாக்கில் உள்ளான் தலைமையிலான் எண்ணுகிற எண்ணத்திலே இறைவன் இருக்கிறான். அப்ப எண்ணம் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். அப்படி எண்ணத்தோடு 1008 கோயில் சிவன் கோயில் திருவாரூர் பக்கத்துல திருந்து தேவன்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. திருந்து தேவன்குடி தேவலோகத்துல துர்வாச மகரிஷின்னு புராணத்துல படிச்சிருக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட துர்வாச மகரிஷி நடந்து வரும் பொழுது ஒரு கந்தர்வன் அவரை ஏளனமா பேசுறேன். என்ன முனிவரை நண்டு மாதிரி நடந்து வர்றீங்களேன்னு கேட்டுவிட்டேன். நண்டு மாதிரி நடந்து வர்றீங்களேன்னு கேட்டோன்னே ஒரு கோவம் வந்துருச்சு. என்னை போய் நண்டுன்னு சொல்லிக்கிறடா, நீ நண்டாக பிறக்க கிடவுன்னு சாபம் கொடுத்துட்டார். அப்படி நண்டா பிறந்த அந்த கந்தர்வன் ஒரு சிவலிங்கத்தை வழிபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நண்டு, அந்த நண்டு வழிபட்டதுனால அந்த ஈசனுக்கு பேர் கற்கடேஸ்வரர்னு பேர். கடகம் தான் நண்டு.
இப்ப கர்க்கடேஸ்வரம் நண்டை வழிபட்டு கொண்டே இருக்கிற நேரத்துல இந்திரனுக்கு ஒரு தோஷம். இந்திரன் தோஷம் நீங்க அந்த சிவலிங்கத்தை வழிபட வருகிறான். வழிபட வரும் பொழுது சிவலிங்கத்தின் உச்சியிலே நண்டு இருக்கிறத பார்க்கிறான். நண்டு இருந்ததை பார்த்துட்டு கோபப்பட்டு ஒரு வாள் எடுத்து நண்டை வெட்டலாம்னு வீசுகிறான். அப்படி வீசுற பொழுது நண்டு சிவலிங்கத்தில ஒரு ஓட்டை இருக்கு, அந்த வலைக்குள்ள போயிருச்சான். அந்த கத்தி சிவலிங்கத்தின் மீது பட்டுருச்சு. தடுமாறி மகிழ்ந்து துன்பப்பட்டு இந்திரன் சிவலிங்கத்தில் கட்டி பிடிச்சி ஈஸ்வரத்தில் மன்னிப்பு கேட்டு வருந்துகிறான். அதனால மனம் மாறுகிறது. அவன் திருந்தின. அப்படி திருந்தினால அந்த ஊருக்கு பேரு திருந்து தேவன் குடின்னு பேரு. அப்படி திருந்து தேவன் குடி என்ற ஊர்ல கர்க்கடேஸ்வரர் கோயில் சிவலிங்கத்தின் மேல ஒரு ஓட்டை இருக்கு, வலைன்னு பேரு. நண்டு வலைன்னு சொல்றோம்ல, அது போல நண்டு வலை இருக்கான். இன்னைக்கு நண்டு மேல இருந்து வேலை வந்திருக்குமா, மேல இருந்து உள்ள போயிருமா. என்னைக்கு போவோம், வருஷத்துல ஒரு நாள். இப்படி கடகலக்கண கடகராசிக்காரர்கள் அங்க போய் அந்த ஈசனை வழிபடணும் அப்படின்னு நமக்கு ஆன்மீக நிறைய கற்பித்து கொடுக்கிறது. அதனால் பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கும். இந்த கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கடவுள் தான் ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்துக்குள்ள இருந்து அறிவியல் வந்தது. சில பேர் சில விதமா பேசுறது உண்டு. தற்கருதியா பார்த்தோம்னா அதை நிரூபிக்கவே முடியாது. நீங்க 10 லட்சம் ரூபாய் இல்ல 10 கோடி ரூபாய்க்கு ஒருத்தருக்கு முடிகிற மருத்துவமனை கொண்டு போனாலும் மருத்துவர் பரிசோதனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு, என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு நீங்க கடவுளை வேண்டிக்கங்கன்னு கையை விட்டுறாரு. அப்போ ஒண்ணு இருக்கத்தானே செய்யுது. அப்படினால என்ன செய்யணும், ஆன்மீகத்தை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். இப்ப அப்படியா இருக்கு, கோயில் திருவிழான்னா சாராய கடை முழுசா வந்துருது. கும்பாபிஷேகம் சாராய கடை, யார் வீட்டிலாவது ஒரு மரணம்னா அன்னைக்கும் சாராய கடை. இங்க தமிழ்நாடு எப்படி மாறிடுச்சு, நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் சாராயம். விளங்குமா அந்த நாடுன்னு யோசிக்க. என்னை ஒரு தம்பி தொலைபேசியில தொடர்பு கொண்டு நீங்க இதெல்லாம் பேசாதீங்க, இது உங்களுக்கு நல்லது இல்லை. சாராயம் குடிக்க சொல்லி யாரும் கூப்பிடல, கடையை திறந்து வச்சா அவங்க யாரும் குடிக்க சொன்னது, உங்களுக்கு சுய ஒழுக்கம் இல்லையான்னு அவர் என்ன கேட்கிறாரு. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. 25-30 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் ஊருக்குள்ள 1-2 பேர் குடிச்சாங்க. அவங்களும் வெளியே தெரியக்கூடாதுன்னு வெட்கப்பட்டுக்கிட்டு தலையில துண்டை போட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச காலம். வெளியே தெரியக்கூடாது. இப்ப ஊருக்குள்ள 1-2 பேர் தான் குடிக்காம இருக்கிறோம். மற்ற பேரு பூரா குடிச்சு குடிக்காத ஆளுகளை படுத்துற பாடுறதுக்கு தாங்க முடியல. அதை விட இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எங்கேயாவது பெரு நகரங்கள்ல இருந்துச்சு சாராய கடை. பெரு நகரங்கள் ரொம்ப தூரம் போய் வாங்க முடியாதுன்னு சில பேருக்கு போறதே இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கிராமங்களுக்கு எல்லாம் சாராய கடை கொண்டாந்து கட்டி வச்சாச்சு. இடத்தை கொடுக்குறாரு, வாடகை வருதுன்னு இடத்துக்காரரு கட்டி வச்சுட்டா நடக்க முடியாது. கூட அங்க வாங்கி இங்க ஆம்பளை பொம்பளைக்கெல்லாம் சாராய கடை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, மதுரையில பெண்களுக்கு சரியான மதுபான கடை, பெண்கள் மதுபான கடை. சரி, மதுரையில மட்டும்தான் திறந்தாங்களான்னு பார்த்தா திருநெல்வேலி நாகர்கோயில திறந்தாச்சு. இப்ப எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த நாடு, எவ்வளவு பெரிய பெருமை. இந்த நாட்டை கொண்டாட நீங்க இதெல்லாம் கொண்டாடித்தான் ஆகணும், மறுக்க முடியாது. தீபாவளிக்கு 790 கோடிக்கு வித்திருக்கு மதுபானம் ஒரே நாள்ல. நாட்டோட வளர்ச்சி இந்த தமிழர்கள் எவ்வளவு குடிச்சிருக்கிறாங்கன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். முதல் தலைவர் வாங்கிருங்க. குடிகாரங்க சென்ற தலைவர் அவர்கள் எனக்கு ரூபாய் 10 வழங்கியிருக்கேன். நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த பெருமையெல்லாம் கல்வெட்டுல எழுதி கீழடி கீழடியில தொல்லியல் துறை சார்பாக தோண்டி எடுக்கிறார்கள். தொல்லியல் துறை சார்பாக தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு கற்பிக்குது. அப்படிப்பட்ட கழிவறை கட்டி நாகரிகத்தோடு வாழ்ந்த இந்த தமிழ் சமூகம் இன்று இருக்கும் நிலை என்பதை அறிவித்து சென்ற பெரியோர்கள் சிந்தனை செய்துவார்கள். அவர் உளச்சான்று பணி. நான் கேட்கிற இன்னொரு 100-200 வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோண்டினா என்ன கிடைக்கும் தொல்லியல் துறைக்கு சொல்லுங்க பாப்போம். சாராய போத்தல் ஒரு இடம் பாக்கி இல்லையா, எங்க பார்த்தல் உலகம் எல்லாம் மதுபானம் இருக்கு. ஆனா தமிழ்நாடு போல ஒரு கொடுமை எந்த நாட்டிலும் இல்லை. நான் எங்க சொல்றது ஒண்ணு சொல்றது இல்லை. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சு விற்கிறோம். அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணுது, இளைஞர்களே பாதையில் போகாதீர்கள், நீங்க எல்லாம் பாதையில் போனா என் மனசு தாங்காது அப்படின்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒரு இடம் பாட்டிருக்காங்க, அம்மாயில பாட்டில், கரையில பாட்டில், வீட்டுக்குள்ள பாட்டில், வெளியில பாட்டில், கோயிலுக்குள்ள பாட்டில். என் தாய்மார்கள் 100 நாள் வேலைக்கு போன எத்தனை பேர் காலில் பீங்கான் குத்தி இருக்கு. மனுஷன் நடக்கிறத விட ஆடு மாடு நடக்க நீதி இருக்கா, தோட்டத்துக்குள்ள காட்டுக்குள்ள இறங்கி வேலை பார்க்க நீதி இருக்கான்னு என் அறிவித்து அந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பாருங்கள். இதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க நாளைய தலைமுறையான இளைஞர்கள் இங்கே நடக்கும் குற்றங்கள் எல்லாம் 99% போதையில் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவித்த பெரியவர்கள் சிந்தனை செய்வார்கள். நாளைய தலைமுறை
ஐயா உங்கள் முகநூலில் பார்த்து பல கருத்துக்களை தெரிந்து கொண்டேன். ஐயா முகநூலில் பார்த்த நான் உங்களை நேரில் பார்க்கிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. பா சிவகுமார், மும்பை. வெளிநாட்டில் வாழும் அண்ணன் முத்தப்பா ரசிகர்கள், நன்றி ஐயா. மரியாதைக்குரிய மும்பையில் ரசிக்கிறார் மரியாதைக்குரிய பாசமுடைய அன்பு நண்பர் முத்தப்பா அவர்களுடைய ரசிகர்கள் சார்பாக எனக்கு 200 அன்பளிப்பு வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். அன்பளிப்பு அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. உலமார்ந்த வணக்கம். அவருக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அமைதியா இருக்கு. இங்க என்ன பிரச்சனை? உண்மையை பேச முடியாது. உண்மை கசக்கம். நோய் தீரணும்னா மருந்து சாப்பிடணும். ஒருத்தருக்கு வைத்தியம் பார்க்கணும், வைத்தியத்துல நோய் தீரணும்னா மருந்து சாப்பிடணும். மருந்து கசக்கத்தான் செய்யும். கசக்குதுன்னு சாப்பிடாம இருந்தா நோய் தீராது. அப்ப மருந்து கசக்கத்தான் பரவாயில்ல, சாப்பிட்டாத்தான் நோய் தீரும். நல்லது கசக்கத்தான் தெரியும். தர்மத்தின் வாழ்வு தன்னை கூடுகவும் இறுதியிலே தர்மம் வெல்லும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது இன்ப திருநாட்டில் ஏவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாவியிடம் உருவாகி ஏழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீ பாடி ஒரு வளைத்தென்றல் தாளாட்டே பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகால பேமாடும் கதவையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா கருணை காவிரி போலும் இடமெல்லாம் நிறுத்தி பேதறிக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளை எனாலும் பேச வந்த கண்மணியே மன்னனே எங்கள் வாவே இதயக்கணி எங்கள் இதயக்கணி எக்கடி பற்றி மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கணி நாட்டில் உள்ள ஏழைகளின் பாட்டு முன்னேற நல்லாயிருக்கோனும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாலே நாம நினைச்சதெல்லாம் நடக்குங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லாயிருக்கோம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற அமைதி என்றும் இல்லை நல்லாயிருக்கிறோம் நாடு முன்னேற இந்த நாளென்றும் இல்லாமல் இல்லை என்றார்கள்.
நல்லா இருக்கணும் நாடு முன்னேறே நாட்டை கொண்ட ஏழைகளை பாட்டு முன்னேறு விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறே நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்னாக இப்படியாக இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் வேள்விமலை சாரல் சப்த ரிஷிகளும் சப்த விதியாரும் சப்த கன்னிகளும் சப்த ஆங்கார உள்ளடக்கி ஐம்பொருளை சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காணம் என்று சிந்தை அடக்கி சிறுகுலனை காற்றடக்கி விந்தை அடக்கி வேள்வி செய்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த இடத்துக்கு பேரு வேள்விமலை சாரல்னு பேரு. அப்படிப்பட்ட வேள்விமலை சாரல் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். இந்த இடத்திலே வள்ளி காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கழகம் நல்லதாக நடைபெற வேண்டிய கழகம் நடக்காமல் நியாயம் நடக்காது. ஒரு நாட்டை மன்னன் ஆளுகிறான். அந்த காலத்துல மன்னர் ஆட்சி நடந்துச்சா இல்லையா? நிறைய கதை படிக்கிறோம்ல. பாட மாட்டேங்க, இது வரைக்கும் பாடினது இல்லை. வேற யாரையாவது பாட சொல்லுங்க, கோச்சுக்காங்க. இல்லை, நான் பாடினது இல்லை இது வரைக்கும். 34 ஆண்டுகள் ஆச்சு நாங்கள் பாடினது இல்லை. அந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு நம்ம கீரலூர் பக்கத்தில் இருக்கிற குளத்தூர் மகாலிங்கம் பாடுனது நம்ம ஆளுங்க. கண்ணை திறந்தா ஒளி இல்லைன்னு, கண்ணை திறந்தா பார்வை வரல ஒளி இல்லைன்னு ஒரு பாட்டு. காலை எடுத்தா நடக்க முடியலன்னா வாதம் பிடிச்சிதான் கிடக்கணும். பாட்டை பாடுவோமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு அது விருப்பம் இல்லை, நான் பாடுறதும் இல்லை. பாட்டு எண்ணற்ற பாட்டுகள் பாடல்கள் பாடி கிடக்க கண்ணதாசன், காமுசரிப்பு, பட்டுக்கோட்டையாறு, உடுமலை நாராயணகவி, பாடலாசிரியர் கடைசி முத்துக்குமார் வரைக்கும் எந்த பாடலெல்லாம் கேட்கணுமோ அதையெல்லாம் விட்டுட்டான். பிறந்த உடனே தொட்டில போட்டு ஆத்தா தாலாட்டு பாட்டு வச்சா. தாலாட்டை ஒழுங்கா கேட்கணும்னா ஒழுங்கா இருக்க என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யுது. அதிகமா மாம்பழம் சாப்பிட்டோம்னா வயிற்று போக்கு உண்டாகும். நெய்யி அதிகமா சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும். எருமை பாலே அதிகமா குடிச்சோம்னா மந்த உண்டாகும். எருமை மந்த பிராணி. மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது. அந்த பாலையை குடிச்சுட்டு நம்மோட பிள்ளைகளும் எனக்கு என்னன்னு பாக்குறியா பாப்பமாங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இல்லையா இந்த ஊரு இல்லை. அது போல இந்த மதுபானங்கிற சாராயம் உள்ள போச்சுன்னா நம்ம சொல்லுங்க கேட்கறானே இல்லையா. நீங்க 10,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு வேஷ்டி கட்டுங்க, 10,000 ரூபாய்க்கு சட்டை எடுத்து போடுங்க, வெள்ளை படிச்சுன்னு தும்பப்பு மாதிரி போட்டுட்டு போய் கட்டிட்டு இந்த இடத்துல உட்காருங்களா? ஏன் உட்கார மாட்டீங்க? மண்ணு ஒட்டி அழுக்காய். என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கிளிய போற துணிதான். ஆனாலும் உங்களை உட்கார விடாம எது தீர்மானிக்குது? அந்த துணி தீர்மானிக்குது. கிளியக்கூடிய துணி கூட உங்களை தீர்மானிக்கும் என்றால் நம்ம வாழ்க்கையை யார் தீர்மானிக்கணும்னு யோசிங்க. இங்க என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு யாராவது யோசிச்சோமா? நான் கேட்கிற ஒரு கேள்வி, நான் போறதுக்குள்ள யாராவது பதில் சொல்லுங்க. ஒரு பானைக்குள்ள மண்பானை இருக்குல்ல, மண்பானை, மண்பானையில சுத்தி ஓட்டை இருக்கு, சின்ன சின்னதா ஓட்டை இருக்கு. தண்ணியே அதுல பிடிக்கணும், தண்ணி வெளியில வரக்கூடாது. ஓட்டை உள்ள பானையில தண்ணியை நிரப்ப முடியுமா? முடியாது. நிரப்பலாம். எப்படின்னு யோசிங்க. இப்ப மன்னர் ஒரு நாட்டை ஆளுறாரு. மன்னருக்கு என்ன யோசனை? மன்னர் மயன் புத்தி இல்லாதவனா இருந்தாலும் சரி, கண் இல்லாதவன், கால் இல்லாதவன், முடவனா இருந்தாலும் மன்னர் மயங்கிற வாரிசு அடிப்படையில மன்னர் ஆயிடலாம். ஆனா மன்னருக்கு யோசனை சொல்ல மந்திரி ஒருத்தர் வேணும். மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். சலசலப்பு இல்லாம கேளுங்க, ரொம்ப முக்கியமான கதை. இப்ப மன்னருக்கு கூட இருக்கிறவரும் மந்திரி. மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு சொல்றவன் தான் மந்திரி. இப்படியா இருக்கு இப்போ எல்லாம் வரும் பொருள் எடுத்தல் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. மக்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலையா? மன்னருக்கு மந்திரி இருக்காரு பாருங்க, 2 பேரும் அவளவழி அறிவாளியா இருக்காங்க. மன்னருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துருச்சு, இந்த நாட்டை நல்ல முறையில் வழி நடத்தணும், மக்களை நல்வழிப்படுத்தணும், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போடுவோம் அப்படின்னு அமைச்சரை கூப்பிட்டு கேட்கிறாரு மந்திரிய. மந்திரி ஒரு யோசனை சொன்னார், இனிமே பகலை இரவாக்குவோம், இரவை பகலாக்குவோம். அது எப்படி பகலை இரவாக்குறது, இரவை பகலாக்குறது? உத்தரவோடு பகல்ல யாரும் ஊருக்குள்ள நடமாடக்கூடாது, எல்லாரும் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கணும்.
தூங்குங்க, ஆமா. இரவு முழுவதும் முழிச்சுக்குங்க, பகல்ல பாக்குற வேலையை பூரா இரவுல பாருங்கன்னு உத்தரவு போட்டாங்க. உத்தரவை போட்டுட்டு ஒரு கட்டளை வச்சுட்டாங்க, யாராவது பகல்ல சிறுநீர் கழிச்சா, அதான் இரவு, சிறுநீர் கழிச்சா தலையை வெட்டணும்னு உத்தரவு. எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நல்லா கலைஞர்கள் ஏன்னா ஒரு அளவு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பகலை இரவாக்கி இரவை பகலாக்கியாச்சு. இரவுன்னு சொல்லப்பட்ட பகலை யாராவது சிறுநீர் கழிச்சா தலையை வெட்டணும் உத்தரவு. யாராவது மனம் கழிச்சா 10 ரூபா காசு கொடுக்கணும், 2வது உத்தரவு. அதே நேரத்தில் யாராவது பொண்ணுடைய கெட்டுட்டானா அவனுக்கு 100 ரூபா வரும். இப்படி ஒரு மன்னர் சட்டம் போட்டு நடைமுறைக்கு வந்துச்சு. நம்ம முருவார் இந்த நம்ம லெக்கடிப்பட்டி இந்த 7 ஊருக்கு வந்து இருக்கா, இங்க இருந்து 2 பேர் அறிவாளியே அந்த ஒரு நாட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம ஊர்ல 2 அறிவாளி அங்க போனா பகல்ல பூரா கதவு உள்பக்கமா தாழ்வுக்கு ஒரு உள்ள நடமாடல. என்னடா நடக்குது இந்த ஊருக்குள்ள ஒருத்தர காணும், என்ன ஆச்சு? 2 பேரும் யோசிச்சுட்டு பேசிக்கிட்டே போறது. ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறத வந்துருச்சு. நம்ம உபாதையில் அது ஒண்ணு இல்ல, சரி ஓரமா போய் சிறுநீர் கழிக்கலாம்னு போய் கழிக்க, அதை பார்த்துட்டு காவலாளியை போய் கையோட குடிச்சுட்டாங்க. யாராவது இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கிறதுன்னு கேட்கிறேன். அவர் சொன்னார், இரவா? என்னடா பட்ட பகல்ல சிறுநீர் கழிச்சா இரவுல சிறுநீர்? எங்களுக்கு இதுதான் இரவு, நீ எப்படி சிறுநீர் கழிக்க போச்சு? ஒரு தலையை நாங்கள் வெட்டுவோம் நைட்டுவோம். என்னடா உண்மையா இருக்கு, ஒரு உலகத்துல இல்லாத அநியாயமா இருக்கு. 2 பேரும் குடிச்சு கொண்டே சிறையில் அடைச்சாச்சு. பொழுது விடியுது, மன்னர் வந்தாச்சு, அவையை கூட்டியாச்சு. இப்ப காவலாளியை போய் சொன்னாங்க, என்னப்பா என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? மன்னா நேற்று இரவு 2 பேர் வந்தாங்க, அதுல ஒருத்தன் போய் இரவுல சிறுநீர் கழிக்க போனா கூட்டு கொண்டாந்து வச்சுட்டான், என்ன தண்டனை கொடுப்போம்? அவ்வளவு தப்புட்டானா 2 பேரையும் தூக்குல போடுனாங்க. 2 பேரையும் தூக்குல போடுதுன்னா நம்ம ஊர்ல இருந்து போன அறிவாளி இல்ல, எப்படி இருப்பாங்க? வழக்குன்னு சொன்னா 2 பேர்ல ஒருத்தர் சொன்னாங்க, மன்னா தூக்குல போடுன்னு போடுறீங்க, என்னைய முதல்ல போடுங்கன்னு ஒருத்தர் முன்னால போனாங்க. இன்னொருத்தர் சொன்னார், அவனை போடாதீங்க, என்னைய போடுங்க முதல்ல, இவர் போனாங்க. மாத்தி மாத்தி 2 பேரும் என்னைய போட்டு சொல்லிட்டு இருக்கவும் மன்னர் கேட்டாங்க, எதுக்கு நான் சாக போறவங்களுக்கு முதல்ல போடணும்? சாகிறது சாகத்தான் போறீங்க, இதுல என்ன நான் முந்தி நீ முந்தி, என்ன விஷயம்? அறிவாளிகள் இருங்க. ஒருத்தர் சொன்னாரு, யாரு முதல்ல தூக்குல சாகிறாரோ அவருக்கு சொத்து, அது தேவலோக பதவி கிடைக்குமான்னு. முதல்ல சாகிறவருக்கு தேவலோக பதவியா? ஆமா மன்னா, அதனாலதான் என்னைய தூக்குல போட சொல்றேன், சீக்கிரம் என்னைய போடுங்க, நான் தேவலோக பதவி அடையணும்னு. அடட, அப்படி ஒரு காரணம் இருக்கா? நீங்க சாதாரண மனிதர்கள், உங்களை எல்லாம் தேவலோக பதவி அடைய விட மாட்டான். நான் தான் தூக்குல போட போறேன், எனக்கு தான் தேவலோக பதவிங்க. மன்னர் மந்திரி சும்மா இருப்பானா? அப்படி மன்னர் தேவலோக ஆயிட்டா நான் இருக்க முடியும், நான் கூட என்னைய தூக்குல போடுங்க. இப்ப பார்த்தா நம்ம ஊர் அறிவாளிய 2 பேரும் மன்னரையும் மந்திரியை தூக்குல போட்டு நாடு அங்கே பத்தி சரி செய்தாங்களாம். இப்ப யார தூக்குல போடலாம்னு நீங்க யோசிக்க, நமக்கு தேவையில்லை, பெரிய வந்து கொள்ளலாம். அரவணை கோடி விட்டா அம்மிக்கெல்லாம் உடைக்க, நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் இங்க இவ்வளவு சலசலப்பு ஏன்னு எனக்கு பாட மாட்டேன்னு கொடுமை எங்க வச்சு ஆண்டுக்கு ஆண்டு தேவிக்கு தேவி 1000 இருக்கிறது சுபதினம். அடுத்தவர் நடத்தை நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம்.
பெற்று விளங்கணும். நாட்டில் எத்தனையோ தினங்கள் இருக்கு. அன்னையர் தினம், காதலர் தினம், உழைப்பாளர் தினம், எத்தனை தினங்கள். உழைப்பாளர் தினத்தை யார் கண்டுபிடிச்சா? உழைப்பாளர் தினம் எப்படி வந்துச்சு? 12 மணி நேரம் வேலையாட்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டு வாழ்ந்தார்கள். 12 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கிற வர்க்கம் உழைத்துக் கொண்டே இருந்தது. சுரண்ட வர்க்கம் சுரண்டிக்கிட்டே இருந்துச்சு. இப்பவும் நம்மளை சுரண்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அலைபேசி வச்சிருக்கிறீங்க எல்லாரும் கையில. அலைபேசிங்கிற செல்போன் இல்லாத ஆளே இல்லை. செல்போனுக்கு மாசக்கணக்கில் காசு போடுறீங்க. ஒரு மாசத்துக்கு 200 300 அவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க அந்த திட்டத்துக்கு காசு போடுறீங்க. ஒரு மாசம் எத்தனை நாள் இருக்கு? 30 நாள். ஆனா 28 நாள்ல முடிச்சுடுறாங்க. எப்படி? ஒரு மாசம் இருக்கிற போது 28 நாள்ல முடிக்கிறது கணக்கு கொடுக்குறாங்க. சரி 28 நாள் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா 25ஆவது நாளே சொல்லிடலாம் உங்களுடைய கணக்கு முடிய போது சீக்கிரம் பணம் போடுங்க. இப்படியே சொல்லி 28 நாள் 26 நாள் ஆகுனா 4 நாள் இல்லாம போச்சு. இப்படி 4 நாளா பிடிச்சி மாசம் இன்னொரு மாசத்தை உற்பத்தி பண்ணி அதன் துறன்றேன். நம்மள யாராவது யோசிச்சா அதை பத்தி ஏதாவது சிந்தனை இருக்கா? அப்ப உழைப்பாளர் தினம் என்று உருவாக்குறதுக்கு யார் பாடுபட்டா? ரஷ்ய புரட்சியாளர் லெனின். இன்னைக்கு 2 பேருடைய உடம்பு பூமியில புதைக்காம எரிக்காம இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த பாட்டை பாடு, இந்த பாட்டை பாடு. எந்த பாட்டை கேட்டு நம்ம மாறி இருக்கிறோம்? எந்த பாட்டை கேட்டு நம்ம மாறி இருக்கிறோம்? மாறின மாற்றம் நம்மளை பூரா பாமரர்களாக வைக்க ஒரு கூட்டம் திட்டம் போடுது. இவங்க எல்லாம் தெளிவடையவே கூடாதுன்னு பல விதத்துல சாராயம் திரைக்க வச்சு நிறக்க வச்சு எத்தனை விஷயங்களை புகுத்தி இந்த மக்களை ஏமாளிகளாக ஆக்கி சுரண்டி கொழுக்கிறது ஒரு கூட்டம். அப்பேற்பட்ட 2 பேருடைய உடம்பு, ஒன்னு பக்தியாளன், ஒன்னு அரசியல்வாதி. அவர்தான் ராமானுஜர். இன்னைக்கு திருவரங்கம் என்ற ஸ்ரீரங்கத்தில் அவர் உடம்பு இருக்கு. 1000 வருஷாச்சு அவருடைய உயிர் போய். இன்னைக்கு போனா தரிசிக்கலாம். வரப்போது ஐப்பசி மாசம் பௌர்ணமி வருது. ஐப்பசி பௌர்ணமி இன்னைக்கு ஒரு வார்த்தை தெரியுமா? சோறு வண்டையை தான் சொர்க்கம். சோறு வண்டையை தான் சொர்க்கம்னா என்ன அர்த்தம்? சோறு போடுற சாப்பிட்டு அங்கே கட்டுங்கிறதா? அப்படி இல்ல அர்த்தம். ஐப்பசி பௌர்ணமி மாசத்தன்னைக்கு சிவாலயங்களிலே அன்ன அபிஷேகம் நடக்கும். அந்த சோறு வடிச்சு அபிஷேகம் செய்வார்கள். அப்படி சிவனுக்கு சோறு அபிஷேகம் செய்யும் போது பார்த்தா சொர்க்கம் இருக்குங்க, சோறு கண்டையில இருக்கும்னு சொல்லி வச்சாங்க. அப்படி உழைப்பாளர்களுக்கு 12 மணி நேர வேலையை 8 மணி நேரம் ஆக்கி இந்த உலகமே கொண்டாடும் அளவில் கொண்டு வந்து நிறுத்தியவர் லெனின். அவருடைய உடம்பு இன்னைக்கும் பத்திரமா இருக்கு. அப்ப இருக்கணுமா இல்லையா? யாரு கேட்கிறா? சொல்லி வச்சு எதை சொன்னாலும் காலை வாங்குறது. இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு ஒரு கணவனுக்கு புரிஞ்ச முன்னாடி சண்டை வந்துருச்சு. இனிமே சேர்ந்து வாழ முடியாது, சட்டப்படி விவகாரத்து பெற்றுடலாம்னு முடிவு பண்றாங்க. நேரா நீதிமன்றத்துக்கு போனேன். நீதிபதியை பார்த்து சொல்றேன், ஐயா நாங்கள் கணவன் மனைவிகள் இவ்வளவு நாளா வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்திடுச்சு, அதனால நாங்க பிரியணும், எங்களுக்கு ஒரு விவகாரத்து கொடுங்க. அப்படியா? கொடுத்துருவோம் தம்பி. பிள்ளை ஊட்டி இருக்கா? ஆமா 3 பிள்ளை இருக்குங்க. சரி இப்ப யாராவது எத்தனை பிள்ளை நீங்க வளர்க்கறது? அந்த அம்மா படக்குன்னு சொன்னா, என்ன நேரம் இருந்தாலும் ஆம்பளையாரு சம்பாதிக்கிறாரு, அதனால அவர் 2 பிள்ளைய வளர்க்கட்டு, நான் 1 பிள்ளைய வளர்க்குறேன்னா அவன் ஏற்றுக்கணும். இல்லை அவன் படக்குன்னு சொன்னா அப்படிலாம் முடியாது. நான் ஒரு இடத்துல இருக்கிறாள் இருந்தேன், அங்கிட்டு ஓடுறேன் ஒடியாரே, சின்ன பிள்ளைய வச்சுக்க முடியாது, அவளை வளர்க்க சொல்லுங்க 2 பிள்ளைன்னா. இல்ல முடியாது, அவளை வளர்க்க சொல்லுங்கன்னா அவ சொன்னான். 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. இப்ப நீதிபதி கேட்டார், ஏற்கனவே சண்டை ஓடிக்கிட்டு இங்க வந்திருக்கிறீங்க, இங்க வந்து மாடா சண்டை உடனே ஒரு முடிவுக்கு வாங்க. உடனே அவங்க ஒரு உதவி பண்ணுங்க, என்ன ஒரு 5 நிமிஷம் அவகாசம் கொடுங்க, இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் பேசி ஒரு முடிவுக்கு வரேன், போயிட்டு வா. 5 நிமிஷம் கழிச்சு வந்தா முடிவெடுத்துட்டியா தம்பி? ஆமாங்க ஐயா. என்ன செய்யணும்? நீங்க இன்னொரு உதவி பண்ணணும். என்னதான் உதவி பண்ணணும்? இன்னும் 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. எதுக்கு? இல்ல 3 பிள்ளையா இருக்கிறத பிரிக்க முடியல, அதனால இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் மாசமாக்கி இன்னொரு பிள்ளை பெற்றுக்கிட்டா 4 பிள்ளை ஆயிரம், ஆளுக்கு 2ஆ பிரிச்சுக்கலாம். நீதிபதிக்கே நீதி சொல்றாங்களே. வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் தன் தந்தை லூயிஸுக்கு எதிராக நீதிமன்றத்தில் நீதி எழுதியிருக்கிறார். இது வரலாறு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி எல்லாம் அவங்க விஷயத்துக்கு தீர்ப்பு சொல்றாங்க. யாரோ சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க போய்விட்டு அம்பிகளை உடைக்க. ஆனாலும் பாருங்க, நீதிபதி சொன்னார், எங்கிட்ட பிரச்சனை தீர்த்தா சரி போங்க, 1 வருஷம் கழிச்சு வாங்க. வந்தா பொம்பளைக்குள்ள மாசம் ஆயிடுச்சு, 10வது மாதம் குழந்தை பிறக்க போது அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா 1 புள்ள பிறக்கணும்னு. ஏற்கனவே 3 புள்ள, மொத்தம் 4000, ஆளுக்கு 2ஆ பிரிச்சுக்கலாம். ஆனா இறைவன் ஒருத்தர் இருக்கால, 8 வருமா எங்காணி நீதி இருந்த கலை 10 வருமா நான் பாய்ந்தது. சித்தர்களும் மாவேறு நீதி வர கண்டுன்னு வர சித்தர்களும் தேவாதி தேவன் மாவேறு நீதி வர கண்டுன்னு மா கணக்கு, காணி கணக்கு, முந்திரி கணக்கு, கால் வீச அரை முக்கால் எல்லா கணக்கும் அவன் கணக்கு கீழே. அதுக்கு மேல எதுவும் இல்லை. அவன் பார்த்தேன் ஒரே பிரசவம், 2 உள்ள வந்து போச்சு. இப்ப ஏற்கனவே 3, இப்ப 2 5. எப்படி பிரிக்கிறது?
மறு சிக்கலாகி போச்சு. மறுத்துக்கலாம். நான் கூட நினைச்சேன் இன்னொரு ஒரு வருஷம் அவகாசம் கேட்க சொல்லுவோமான்னு. இன்னொரு வருஷம் அவகாசம் கேட்டு அதுவும் 2 போனா 9 ஆகி போயிருமே. இப்படியே போனா சனத்தொகை இன்னைக்கு 142 கோடி வந்துருச்சு. பாரதி இருக்கும் போது 30 கோடி முகமுடையாருன்னு பாடுறாரு. அப்படிப்பட்ட 30 கோடி முகமுடையா இருக்கும் போது அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு மையம் வந்துச்சு. இத்தனை மையமெல்லாம் வச்சிருந்து இன்னைக்கு ஜனத்தொகை குறையலையே, எப்படி கூடுச்சு? ஒரு பக்கம் ஜனத்தொகை கூடுதுன்னு நினைக்கிறோம், ஒரு பக்கம் குழந்தை இல்லாத தன்மை வந்துருச்சு. வீதிக்கு வீதி மருத்துவமனை. சாப்பாடு ஒழுங்கா இருந்திருந்தா, நோய் இல்லாம இருந்திருந்தா மருத்துவமனை குறையணும். சரி, மருத்துவமனை நல்லா இருந்திருந்தா, மருந்து மாத்திரை சரியா இருந்தா நோய் தீரல. இன்னைக்கு பல் மருத்துவமனை அதிகமா வந்துருச்சு. ஏன்? பல்ல புரிஞ்சுட்டு காசு வாங்குற, நல்லா இருக்க கொடுக்கணும். எவ்வளவு வேதனைகள், எத்தனை விஷயங்கள் இருக்கு. அப்படி எதையுமே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல ஒரு கணக்கு போல இறைவன் இருக்கிறார். அவருடைய திருவருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும். இங்கே வேள்விமலை சாரல் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகனுடைய திருவருளால் எதிர்ப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பட்சத்தை கவனிப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ, என்ன அற்புதமான காலம். பள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கிற எல்லாருமே ஆறாவது இருக்கும். ஆமா, இருக்காங்க, இருக்கு. எத்தனை பேர் 6வது அறிவை பயன்படுத்தணும்? நீங்க ஓரறிவு மரம் செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு மிருகத்துக்கு, மஞ்சள்ல பறவை இருக்குமா. எல்லாருக்கும் 6 அறிவு இல்லை. மக்கள் மையறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்கள் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, அம்மா உங்க வீட்டுக்காரங்க டாக்டர் தான் திரும்பி அப்புறம் வருது என்ன திரும்பி வரும்னா எது? ஆடு மாடு. ஆனா ஆடு மாடுகள் அத்தனையும் பறவைகளையும் ஓரறிவு முதல் 6 அறிவு வைக்கும். நீங்க தெரியுமா, இந்த நாட்டுல படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, பண்பாளர்கள் இருக்கிறீங்க. உலகத்துக்கே அறிவும் வீரமும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம். தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யாருன்னு சொல்லுங்க. தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி நம்ம இந்திய நாட்டுல ஜெகதீச சந்திரபோஸ் என்ற விஞ்ஞானி. அவரா பேசுறாரு. ஆகினால ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கிறார் வேள்விமலை சாரல். தந்தனானா 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 இப்படி போகும் என்னுடைய
கதையும் கதைகளும் காவியங்களும். ஒரு பெரிய பணக்காரரு வட்டிக்கு கொடுக்குற பணக்காரர் இருக்கு. ஒரு சேட்டுன்னு வச்சுக்கோங்க, நீங்கெல்லாம் சேட்டு எல்லாம் நிறைய வட்டி பணம் கொடுக்குறாங்க. அதுல ஒரு சேட்டுக்கு வட்டி கொடுக்குற பணக்காரர் இருக்கு. ஆனா கொஞ்சம் கஞ்சத்தான், வட்டிக்கு மேல வட்டி வட்டி குட்டி ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு பணம். அப்படி வட்டி பணம் வசூல் பண்ண போறாரு. அந்த காலத்துல தங்க காசுகள் போடுற நேரம் அப்படி நிறைய வசூல் ஆகிடுச்சு. முடிச்சா வட்டி பணத்தை கட்டி பையில கட்டி அவர் போன சாரத்து வண்டியில வச்சுக்கிட்டு சாயந்தரம் நேரத்துல அப்படியே வர்றாரு. கொஞ்சம் அசதியில வண்டிகளை சத்தம் படுத்துறாரு. வண்டி மாடு குறுங்க வரும்போது ஒரு முடிச்சு தங்க முடிச்சு பையில் நழுவி கீழே விழுந்துருது. இப்ப நேரா வீட்டுக்கு போறாரு. கையில எடுத்து வைக்கும் போது ஒரு பையன் குறையுது. துடிச்சு போறாரு. அத்தாடி உழைச்சி சம்பாதிச்ச மாதிரி பதறி போய் வட்டி பணம் போச்சே, என்னடா பண்றது, என்ன எடுத்தாலும் என்ன கதியாக போதும் பதறி போய் இந்த தண்டோரா போடுறதுக்குன்னு அந்த காலத்துல ஆள் இருந்ததா, தண்டோரா போற ஆளை கூட்டு, ஐயா பணப்பை சேட்டுவோட பணப்பை விழுந்துருச்சு, யார் எடுத்தாலும் இந்த நாட்டு கொடுங்க, 100 பொன் சன்மானம் கொடுக்கப்படும் விளம்பரம் பண்ணு அப்படின்னு தண்டோரா போட்டாச்சு. இப்ப அந்த வண்டி வந்ததுக்கு பிறகு ஒரு ஏழ்மையான ஒருத்தர், அவர் ஏழ்மையிலேயே செம்மையா இருப்பவர், நேர்மையா நினைப்பவர். அவர் என்ன பண்றாரு, அந்த வழியா நடந்து வர்றாரு. அவருக்கு ஒரு கனவு இருந்தது, எப்படியாவது பிள்ளையார் கோயில் கட்டிவிடணும்னு ஆசைப்பட்டாரு. காசு வச்சா கட்டிடலாம், சரி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றாரு. இந்த பொண்ணு முடிச்சு தங்க காசுல முடிச்சு பை கிடக்குது. அதை பார்த்துட்டு கையில எடுக்கிறாரு. கனமா இருக்கு, காசு உள்ள பையன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அடனே கடவுள் கொடுத்துட்டாரு இவருக்கு கோயில் கட்டுறதுக்குன்னு கொண்டு போய் வீட்டுல பூசை அறையில வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட போற நேரத்துல சத்தம் கேட்குது, இந்த தண்டோரா போடுற சத்தம். யார் பணம் முடிச்சு எடுத்தாலும் கொண்டு வந்து கொடுங்க, சேர்த்து விட்டு பணம் போய் அவர் ஒரு 100 பொண்ணு சன்மானம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாரு. அதனால யார் கொடுத்தாலும் 100 பொன் சன்மானம் வழங்கப்படும் சத்தம் கேட்குது. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகி போச்சு. பரவாயில்ல, நம்ம வச்சுக்கலாம்னு நினைச்சோம். இப்ப பணப்பை இன்னாருக்கு தெரிஞ்சிருச்சு, அதை கொடுத்தோம்னா 100 பொற்காசு கொடுத்துருவாரு, அதை வச்சாலும் கோயிலுக்கு கட்டிடலாங்கிற சந்தோஷத்துல பொழுது விடிஞ்சு விழியாம குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு நெத்தி நிறைய விபூதியோட அந்த பணப்பையை கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்தோட சேர்த்து வாங்கி எண்ணி பார்க்கிறாரு, 800 பொற்காசுகள் இருக்கு. 800 பொற்காசுகள் இருக்கு. கொடுத்துட்டு சொன்னார், ஐயா உங்களுக்கு காசு சரியா இருக்கா, நீங்க சொன்னீங்க 100 பொண்ணு தரதா, அந்த சன்மான காசு 100 பொற்காசுகளை கொடுங்கன்னாரு. சேட்டு என்ன சொன்ன, 100 பொற்காசு கொடுக்குறோம்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் அந்த பையில 900 பொற்காசு வச்சிருந்தேன். நீ ஏற்கனவே 100 பொற்காசு எடுத்துக்கிட்டு 800 பொற்காசு கொண்டு வந்து கொடுக்குறேன். வேண்டாம், மேற்கொண்டு எனக்கு 100 காசு வாங்கலாம் பாக்குறியா, கொடுக்க முடியாது போடான்ட்டு. ஐயா நான் அப்படிலாம் செய்யலையா, நான் பிரிச்சு கூட பார்க்கல, நீங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஏன்னா ஏறது பிரச்சனை ஆகி போச்சு, அவரு திருட்டு பட்டம் கட்டிட்டாரு, மனசு தாங்கல, காசு கொடுத்தாட்டினாலும் பரவாயில்ல, நம்மளை திருடேன்னு சொல்லிட்டானேன்னு மனசுக்கு தன்மானம் இருக்குல்ல. வந்தாரு, ஊரை கூட்டினாரு, பஞ்சாயத்து ஆகி போச்சு. பஞ்சாயத்துல கேட்கறாங்க, விவரத்தை சொல்றாரு. ஐயா வழியில வரும்போது ஒரு பணப்பை கிடந்துச்சு, எடுத்து கொண்டு போய் வீட்டுல வச்சிருந்தேன். அந்த நேரத்துல ஒரு தண்டோர சத்தம் கேட்டுச்சு, எடுக்கிறவங்க கொடுத்துட்டா 100 பொன் சன்மானம் தரதாக. ஐயா சேட்டுக்கிட்ட கொண்டே கொடுத்தேன், அவர் வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன், 100 பொற்காசு தர மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க தான் கொடுக்கணும். உடனே சேட்டுக்கு ஆள் விட்டு கூப்பிட்டாச்சு. அவரை கூப்பிட்டு கேட்டா, ஐயா பணப்பை உங்களுக்கு தானா? ஆமா. எவ்வளவு வச்சிருந்தீங்க? 900 பொற்காசு வச்சிருந்தேன். இப்ப எவ்வளவு இருக்கு? 800 இருக்கு. அவருக்கு கொடுக்க வேண்டிய 100, அதான் 100 பொண்ணு அதை எடுத்துக்கிட்டா, அதான் 800 இருக்கு, 100 குறைஞ்சு வச்சிருந்தாரு சேட்டு. இப்ப பஞ்சாயத்துல சொல்றாங்க, என்னன்னா இருந்தாலும் பணக்கார பொய் சொல்ல மாட்டேன், அதனால உண்மையாச்சா இருக்கணும். ஏழை எளிய மக்கள் தான் பொய் சொல்லும். காசுக்காக ஆசைப்பட்டு அதை எடுத்துருந்தாலும் எடுத்திருப்பேன். நீங்க அப்படி இல்லை, காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறோம்னு சத்தியம் பண்ணிட்டா என் மக்கள் அதை மீறுது இல்லை, சத்தியத்தை காப்பா. ஆமா, எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கு பாருங்க. கேரளாவில் ஓட்டுக்கு காசு கொடுக்க போனா விளக்கமாத்திரம் தெரிவிக்கிறாங்க தாய்மார்கள். இங்க காசு கொடுக்காம போனா விரட்டி கூட எடுக்க போறேன், காசு கொடுக்காம போனா எப்படி மாறி இருக்கும் பாருங்க. எவ்வளவு பக்கத்துல இருக்கு இவ்வளவு வித்தியாசம். இப்ப தீர்ப்பு சொல்லணும். எப்படி தீர்ப்பு சொன்னா தெரியுமா? ஐயா சேட்டு உங்களோட பணப்பை எடுத்தாங்க, எண்ணுங்க, 800 பொற்காசு இருக்கு. அப்போ நீங்க வச்சிருந்த பொற்காசு எவ்வளவு இருந்துச்சு? 900. இதுல எவ்வளவு இருக்கு? 800. அப்படின்னா இந்த பொற்காசு பை உங்கோட்டு இல்ல, 800 பொற்காசு உங்கோட்டு இல்ல, அவற்றை கொடுங்க. 900 பொற்காசு உள்ள பணப்பை கிடைச்சா உங்களுக்கு ஆள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதான தீர்ப்பு, அப்படித்தானே சொல்லணும். அப்படியா இருக்கு. இப்ப ஒவ்வொன்றும் வரலாறு எண்ணத்தை இழந்து கொண்டே இருப்பது கூட. பள்ளிக்கூடத்துல தமிழ் இல்ல, 207 பள்ளிக்கூடம் அரசாங்கம் மூடிட்டு சொன்னா ஒருத்தர் தொலைபேசியில கூட்டு உனக்கு தெரியுமையா? தெரியுமா? எப்படி இல்லாதவங்க நீ சொல்ல வேண்டாம். தரவுகளை எடுத்து வச்சுட்டேன், கருத்தரம் கூட்டாதான் காட்டுவோம். 207 பள்ளிக்கூடம் எங்கெங்க மூடிருக்கு, ஏன் மூடிருக்கு அத்தனை தரவுகளையும் தேடியாச்சு. ஏன் மூடுனான்னு கேட்டா படிக்க பிள்ளைய வரலன்னு மூடியாச்சு. படிக்க பிள்ளைய வரலன்னு பள்ளிக்கூடத்தை மூடுங்க, நீங்க குடிக்க வரலன்னு ஒரு சாராய கூட மூடலப்பா. நியாயமா இது? நினைச்சு பாத்தீங்களா?
வாழப் போகுது என்பதை மரணம் என்பது இறைவனால் நிகழ வேண்டும். இறைவனால் நிகழ்ந்தான்னு பார்த்தா இல்ல. நேற்று பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல சாமி கூட போய் 12 பேர் இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல சாமியார பார்க்க போனா 100 பேர் சாகுறாங்க. இப்படி எங்க போனாலும் மரணமா இருக்கு. இயற்கை பேரிடர்கள் நமக்கு நிகழுது. ஆனாலும் உயிரை துச்சமென மதித்து வாழ்ந்தவர்கள் உயிர் அமர்ந்த நாட்டுல எத்தனையோ வரும். அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எதுக்கு சாகரம் தெரியாம சாகுறேன். ஆனா எப்படி சாகுறேன்? சாராயம் குடி செத்தா 10 லட்சம், கூட்டத்துல போய் செத்தா 34 லட்சம், விவசாயி செத்தா 2 லட்சம், மின்சாரம் காட்சி மின்சார ஊழியர்கள் இறந்து போனா குறைஞ்ச காசு. ஆனந்த இடி விழுந்து இந்த கடலூர் மாவட்டத்துல 12 பேர் செத்து போனா அதுக்கு வழி இல்லை. இப்ப எப்படி சாகுறதுன்னு தெரியாம முழிக்குது இப்ப மக்கள். அப்ப என்னன்னு செய்யறது? எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதையில நாம் வாழ்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். நிறைய சொல்றதுக்கு விஷயங்கள் இருக்கு. நேரம் கடந்து போயிட்டே இருக்கு. கால தாமதம் காரியத்திற்கு கேடு. காலத்தின் நடமாதவன் கோலமலுக்கு குரங்குக்கு ஒப்பாவான் என்று அன்றே சொல்லி வைத்திருக்கிறார்கள். சங்க வைத்த தமிழ் மதுரை, சங்க வைத்து தமிழுக்கு மதுரையில வைத்திருந்தார்கள். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், 4வது சங்கத்தை நிறுவினார் பாண்டித்துரை தேவர் என்போம். ஆனா இருக்கா? உலக நாடுகள்லாம் தமிழை கொண்டாடுது. சிங்கப்பூர்ல 17 தமிழ் சங்கம் இருக்கு. யார் இருக்காது தமிழ் இருக்கான்னு பாருங்க. அக்கா மகன் தங்கச்சி அதுல வரலாறு எவ்வளவு முக்கியம் பாருங்க. உன்னிப்பா கவனிச்சுட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க திருச்சி மாநகரத்தில் இந்த கதையை சொல்லி முடிச்சாச்சு. இந்த திருச்சி மாநகரம் மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம். திருச்சியில இருக்கிற மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில் மாணிக்க விநாயகர்னு பேரு. கீழே இருக்காரு தாய்மான சுவாமி என்ற சிவபெருமான். ஏன் அவர் தாய் மாணவர்னு பேர் வந்தாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தாய் மாணவர்னு என்ன இருக்குன்னா, ஈசனை பார்த்து ஒரு பொண்ணு அழுகிறார். ரத்னாவதினு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பூம்புகார்ல இருந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இப்பதான் சொல்லிக்கிட்டு தெரியாது. எல்லாம் போய் இதை கேட்கறீங்க. நியாயமா அது? உங்க சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கு? இவ்வளவு விவரம் சொல்லியிருக்கேன். கண்ணை திறந்தா ஒளி இல்லைன்னா பார்வை வரணும், காலை எழுதுனா நட வரணும். அது அறம்பாடு மாதிரி தப்பான பாட்டு நான் பாடுனது இல்லை. கேட்கறதுக்கு லட்சம் பாட்டு கேட்க மாட்டேங்குது. பட்டுக்கோட்டையார் பாட்டு பாடவா? கண்ணதாசன் பாட்டு பாடவா? எத்தனை பாட்டு இருக்கு? பாட்டாருல பாட்டு கேட்கிற நீங்க அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற அர்த்தம் தெரிய வேண்டாமா? உடனே பெரிய வார்த்தை வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாது. இப்படியா இருந்துச்சு தமிழ்நாடு? இப்படியா இருந்த நம்ம பழனியப்ப? எங்க அப்பா பழனியப்பா பார்த்தேன். பழனியப்ப எங்க அண்ணன் தேவி ஆனந்தன் பாட சொன்னீங்களா? இந்த பாட்டை நான் கேட்கிறேன். பாட சொன்னீங்களா? கேட்டீங்களா? கேள்வி. பெரிய மனுஷனா நடந்துக்குங்க. சின்ன பிள்ளைலாம் நல்லா இருக்குது ஒழுங்கா. பெரிய மனுஷன் போய் அப்படி குடிச்சு குடிச்சா வர போறீங்க. என்ன பாட்டு எதுக்கு கேட்கிறோம்? ஏன் கேட்கிற சிந்தனை இல்லாம நான் பாட மாட்டேன். இத்தனை வருஷத்துல நான் பாடுனதே இல்லை. நான் பாடுனதா சான்று சொல்லுங்க. நான் பாடுவேன். நான் பாடுனதே இல்லை, பாடுனதில்லை. என்ன நான் கடந்து போயிட்டே இருக்கேன். அதை விட்டு நீங்க எவ்வளவு பெரிய வார்த்தை எடுத்துருக்கீங்க? நாங்க முதல்ல நீ மனிதனால கேட்கிறதா? எவ்வளவு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுவிட்டு இந்த அருமையான ஒரு கதையை சொல்லி இந்த தம்பியை எழுதி கொடுத்துருச்சு. அதை சொல்லணும். அதுக்குள்ள எவ்வளவு வழி இருக்கு, எவ்வளவு வரலாறு இருக்கு, என்ன இருந்துச்சு இந்த நாட்டுல, என்ன இப்ப இல்ல, நம்ம எப்படி நடமாறோம். வந்தவன் போனவங்க நம்ம புரடி அடிக்கிறேன், தமிழ் பேசாதங்கிறேன், மேடையில போனியா நாடகம் 4 பாட்டு பாடிட்டு போனாங்கிறேன். இவ்வளவு பெரிய துன்பத்துக்கு இடையில நடமாடிட்டு பல விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க கேட்கிற கேள்வி எவ்வளவு பெரிய தப்பான புரிஞ்சுக்க வேண்டாமா? தமிழுக்காக நிறைய பேர் இந்தோல ஆனந்த தேங்காற்று தாளாட்டுது, அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே. தேடும் பூமையோ தேவி சகுந்தலையோ.
காற்று தாளாட்டுதே மலை பாயுதே மனமீங்குதே ஆசை காதலிலே ஆணுவத்து காற்று தாளாட்டுதே சூடும் சந்தன படகோள் அங்கே அவன் வரவோ சூடும் சந்தனமானோம் மங்கை அவன் வரவோ ஓதை ஊட்டும் ஆற்றலவோ தேகமூச்சரமோ பார்வையாலே காதல் நோயை தீர்க்கும் மந்திரமோ ஈக்கும் மந்திரமோ ஆரோரம் என்று பார்த்து தாங்கிலே மனவீதிலே சிலை போலவே சில மகள் மகிழ்ந்திலே ஆரோரம் என்று பார்த்து தாங்கிலே ராமநாதபுரம் மாவட்டம் விஜய ரகுநாத சேதுபதினு ஒரு மன்னர். நான் தெளிவா தானே சொன்னேன். கண்ணை திறந்தா ஒளி இல்லை, காலை எழுத்தா நடவல்லைன்னு பாட்டு. கண்ணை திறந்தா ஒளிங்கிற பார்வை வரணும், ஒளி இல்லைன்னு பாடக்கூடாது. காலை எழுத்தா நட வரணும், நட வரலைன்னு பாடக்கூடாது. இப்படி காரணம் தப்பு தப்பா இருக்கிறது என் மனசு அதை விரும்பல. நான் இத்தனை வருஷத்துல நான் பாடுனது இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, நான் பாடினதில்லை. வேற ஏதேனும் ஒரு பாட்டை கேளுங்க. எத்தனையோ பாடல்கள் இருக்கு, தத்துவ பாடல்கள் இருக்கு, நமக்கு புத்தி புகட்டுற பாடல்லாம் இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு பாட்டை கேளுங்க, நான் பாடுறேன். இல்லையா செல்போன்ல வச்சாவது பாடிப்படுற ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அது நல்ல பாட்டு இல்லை, நான் பாட விரும்பல. நான் இது வரைக்கும் பாடினதும் இல்லை. தயவு செய்து மன்னிக்கிறேன். அதில் அன்பளிப்பு 50 ரூபா வழங்கியிருக்காங்க, அவர்களுக்கு நன்றி. உளமார்ந்த வணக்கம். ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் வாழ்ந்த காலங்களிலே விஜய ரகுநாத சேதுபதினு ஒரு மன்னர். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை இருந்தாங்க. மூத்தவர் பேர் சிவகாமி நாச்சியா, இளையவர் பேர் ராசலட்சுமி நாச்சியா. 2 பொம்பளை பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. தாய் இல்லாம வளர்த்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆனவொடனே அவங்க அப்பா சிவகாமி ராசலட்சுமி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்க தங்கச்சி மையன் ஒருத்தர் இருந்தார். யாரு? மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி மன்னருக்கு கூட பிறந்த தங்கச்சி மையன் தண்டபாணி தேவர். அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இளைய மக ராசலட்சுமியை கூப்பிட்டு கேட்கிறாரு. அம்மா, உன்னை மாமாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், உன் விருப்பம் இல்லைன்னு. இந்த பொண்ணு சொன்னா, அப்பா என்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட நம்ம அக்கா சிவகாமி மாமாவை ரொம்ப நேசிக்கிறா, விரும்புறா, கட்டி கொடுக்க பாடினாங்க. உடனே அவருக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. 2 பொண்ணையும் தங்கச்சி மையன் தண்டபாணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து குடும்பத்தை ராமேஸ்வரத்துல வச்சாரு. ராமேஸ்வரத்துல குடும்பத்தை வச்சுட்டு சொன்னாரு மாமனார் விஜய ரகுநாத சேதுபதி மன்னர், மாப்பிள்ள என் 2 கண்ணையும் உங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கிறேன், பத்திரமா பாத்துக்குங்க. 3வது கண்ணு ராமேஸ்வர ராமநாத சுவாமி கோவில், பர்வதவர்த்தினி அம்பாள் கோவில், அதனால அதையும் பாத்துக்குங்க. உங்க பொறுப்பு. நான் ராமநாதபுரத்துல, நீங்க ராமேஸ்வரத்துல. குடும்பத்தை வச்சாச்சு. இப்ப ராமேஸ்வரத்துக்கு போகணும்னா இப்ப இருக்கிற பாலமெல்லாம் அப்ப கட்டப்படலை. படகுல தான் போகணும், படகுல தான் வரணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கோயிலுக்கு சாமி கும்பிட வர்ற யாத்திரிகர்கள்கிட்ட தண்டவாணி மருமகன் என்ன பண்றாரு, 25 பைசா கோயில் பராமரிப்பு செலவுக்காக கட்டணம் வசூல் பண்ண சொல்லி உத்தரவு போடுறாரு. இது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஒரு நாள் ஒரு அந்தனர் வர்றாரு, வடக்க காசில இருந்து வந்த அந்தனர் படகுல ஏறி உட்கார போறாரு. படகு ஓட்டின போய் 25 பைசா காசு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அவர் காசு இல்லையா, நான் நடந்தே வந்தேன்னாரு. காசு இல்லைன்னா கூட்டிட்டு போக முடியாது, கீழே இறங்கியான்னு இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டோன்னே அவருக்கு ரொம்ப வருத்தம். இவ்வளவு தூரம் வந்துட்டா அக்கறையிலே சாமி இருக்கு, போக முடியலையே அப்படின்னு நினைச்சு இந்த நாடு யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு விசாரிக்கிறாரு. ராமநாதபுரம் சமஸ்தானம். நேர அரண்மனைக்கு போனாரு. விஜய ரகுநாத சேதுபதி மன்னரை பார்த்து, மன்னா, நான் காசிலேருந்து நடந்தே வந்தேன், என்ன இந்த படகுல கூட்டிட்டு போயிட்டு கூட்டியாங்க சொல்லுங்க, 25 பைசா காசு கேட்கிறாங்க, இல்லைன்னாரு. மன்னருக்கு விஷயம் அப்பதான் காதுக்கு வருது. காவலர்களை கேட்கிறாரு, என்னையா என்ன சொல்றாருன்னு. ஆமா, உங்க மாப்பிள்ளை 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி இருக்கிறாருன்னு சொல்ல உடனே கேட்கிறாரு, ஏங்க இவ்வளவு நாளா எனக்கு சொல்லலைன்னாரு. அதுக்கு சொன்னாங்க அவங்க, நீங்க மாமனாரு, அவர் உங்க மாப்பிள்ளை, இதுல என்னத்தை நாங்க தலையிட்டோம்னாரு. இதான் இங்க பிரச்சனையே. அண்ணன் தம்பி சொந்தம் வந்தன் ஜாதி மகன் அக்கா தங்கச்சி இப்படி பார்த்து குடிச்சவரா போச்சா. ஆனா அவர் அதை நினைக்கல. மருமையை கூட நினைச்சு பார்க்கல. 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. மருமையை கைது பண்ண சொல்லி உத்தரவு. மருமகனை கைது பண்ணி குற்றவாளி கூட்டத்தில் நிறுத்தியாச்சு. தகவல் அக்காவுக்கு தங்கச்சிக்கு போகுது. அக்காவும் தங்கச்சியும் பதவி போனாங்க. நம்ம அப்பா ரொம்ப நேர்மையானவர். நம்ம புருஷன் ஏதோ தவறு பண்ணிட்டாரு,
தண்டனை கொடுத்துருவாரு அப்பா. ஆனா விசாரணை ஒரு நாள் நடக்கும். அந்த ஒரு நாளைக்குள்ள போய் அந்த தாலி கட்டின பாவத்துக்கு முகத்தை பார்த்துடலாம்னு அக்காவும் தங்கச்சி ராமேஸ்வரத்துல இருந்து பல்லக்கில் புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ராமநாதபுரத்துக்கு. இங்க விசாரணை தொடங்குது. ராமநாதபுரம் அரண்மனையில மாமனார் நீதிபதி, மாப்பிள்ளை குற்றவாளி கேட்கிறாரு கேள்வி. உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. கோயிலுக்கு வந்த யாத்திரிகர்கள்கிட்ட 25 பைசா கட்டணம் வசூல் செய்ததாக என்ன சொல்றான்னு கேட்டாரு. நல்ல மனிதன் வாழ்ந்த காலம். ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு. மறுப்பே சொல்லல. இன்னைக்கெல்லாம் கேட்டா நான் பேசல, யாரோ கூட இருந்து பேசிட்டாங்க. 1000 சத்தியம் பண்றேன். பொய் சத்தியம் பண்றவனுக்கு தான் காலமா போச்சு. நல்லதை தேட நாட்டுல மனுஷன் இல்ல. 1-2 பேரும் உங்களை மாதிரி ஞானவான்கள் இருக்குறீங்க. கூட்டம் எங்க கூடுது? தப்பான இடத்துக்கு தான் கூடுது. தப்பான காட்சியை பார்க்கத்தான் கூடுது. நேரம் ஆடல் பாடல்னா இந்த பொட்டல் தாங்குமா? ஆனா பாருங்க, விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் கேட்டுட்டு சொன்னாரு. வழக்கறிஞர் வைக்கல, வழக்க ஒத்தி வைக்கல, தீர்ப்பு சொல்றாரு. பாருங்க, 2 பொண்ணை கட்டி கொடுத்திருக்காரு. மறுமையை தீர்ப்பு சொல்றாரு. நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன். செய்தது சிவ துரோகம், சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய், உனக்கு மன்னிப்பில்லை, மரண தண்டனை. தலையை வச்ச உத்தரவு. கற்பனை பண்ணி பாருங்க, செய்ய முடியுமான்னு. செய்ய முடியுமான்னு கற்பனை பண்ணி பாருங்க. 2 பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு மகள்களுடைய நினைச்சு பார்க்கல. மறுபடியும் தண்டனை நிறைவேற்றியாச்சு. புருஷனை கொண்டாச்சுங்கிற தகவல் அக்காவும் தங்கச்சிக்கு போகுது. பல்லக்கில் வந்துகிட்டு இருக்காங்க சிவகாமி, ராசலட்சுமி. சிவகாமிக்கு போய் முதல்ல சொல்லப்படுது, உங்க கணவனை தலையை வெட்டியாச்சு, உங்க அப்பா உத்தரவு போட்டாங்க. தலையை வெட்டியாச்சுன்னு கேட்ட உடனே பல்லக்கை இறக்க சொல்லி அதுல இருந்து கீழே இறங்கி அங்கேயே தீ மூட்டி உயிர் விட்டா. அதுதான் ராமேஸ்வரத்துல அக்கா மடம். தங்கச்சிக்கு தகவல் தெரியுது. அவளும் பல்லக்கை விட்டு கீழே இறங்கி அங்க தீ மூட்டி உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்துல தங்கச்சி மடம். அக்காவும் தங்கச்சி தீ குளிச்சு இறந்த இடத்துல அவங்க அப்பா விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் மடங்கட்டி சோறு போட்டாரு. அதனாலதான் அக்கா மடம் தங்கச்சி மடம்னு பேர் வந்துச்சு. என்ன ஒரு ஆச்சரியம்! அக்காவும் தங்கச்சியும் புருஷன் இல்லைன்னா வாழ முடியாத காலம் இருந்தது. அதனால 2 பேரும் உயிர் திறந்தார்கள். ஆனா 2 பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்த விஜய ரகுநாத சேதுபதி என்ன நினைச்சாரு? நம்ம எல்லாம் ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு தூங்குறோம். பொழுது முடிஞ்சா பொழுது வட்டா என்ன பாடுபடுத்துவானோ, குடியான பேரெல்லாம் நிரம்பிட்டாங்களே, என்ன கதி ஆகுமோ இந்த நாட்டுல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அன்னைக்கு அவரு 2 பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை சிந்திக்காமல் இந்த நாட்டோட சத்தியம், நீதி, நேர்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மருமகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜய ரகுநாத சேதுபதி. பெரிய பெருமை இருந்தது, வரலாற்று சான்றுகள் இருந்தது, எதுவும் இல்லையே. ஆனால் நம்ம எப்படி ஆளாயிருக்கோம் நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல மடம் இருந்துச்சு, மரங்கள் இருந்தது. சாலை விரிவாக்கங்கிற பேர்ல மடத்தை இடிச்சு மரத்தை வெட்டிட்டாங்க. மடப்பையில பேர் மட்டும் இருக்கு. வெட்டுறீங்க, இடிச்சிங்கல்ல. பக்கத்துல ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல அந்த மடத்தை கட்டி வச்சு பேர் வச்சிருக்காங்க. அதான் முறை. மதுரை தமுக்க மைதானத்துல எங்க ஐயா சங்கரதாசாமிக்கு ஒரு மண்டபம் இருக்கு. கட்டினது ஐயா அப்பை சண்முகி காலத்துல. எதுக்கு நடமாடுறோம் எல்லாரும்? எந்த சிந்தனையும் இல்ல. தமிழர்கள் வரலாறுகள் ஒவ்வொன்றாக மறைந்து கொண்டிருக்கிறது, மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. ஆனா அதை பத்தி கவலை இல்லை. போதைக்கு அடிமையாகி கண்டதை ஆட்சி, கொண்டதை கோலம், ஒரு நாளைக்கு அவனை தூக்கி குடிக்கிறது, ஒரு வருஷம் இவனை தூக்கி குடிக்கிறது. இப்படியே வாழ்ந்த வாழ்க்கை நாளைய தலைமுறை எப்படி ஐயா அந்த பூமியில வாழும்? ஒரு மனிதன், அந்த தனி ஒரு மனிதன் நாடிய கிராமம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் அந்த நாட்டில் உள்ள நீர் மேலாண்மை கையில் எடுத்து செஞ்சிருக்காங்க. திருச்சுழியில இருந்து சாயல்குடி வரைக்கும் பெரிய சாதனை. ஆப்பிரிக்க நாடான கென்யா போயிட்டா நிமல் ராகவன் என்ற தம்பி. அந்த தம்பியை கொண்டாடணும் எவ்வளவு பெரிய கதைகள் இருக்கு, வரலாறுகள் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த தமுக்க மைதான சங்கரதாஸ் சுவாமி பேர்ல கட்டின அந்த மண்டபம் சங்கரதாஸ் சாமி பேரை அழிச்சிட்டு இன்னைக்கு ஆங்கிலத்துல வச்சுட்டா மதுரை மீட்டிங் ஆகும். எங்க ஐயாவுக்கு செய்த துரோகம் கேட்க ஒரு நாதி இல்லையே. நியாயமா போதும் நினைக்கிறேன். நம்ம கிணத்துக்கு தெரியாது அரவணை கோழி அவனை சந்திப்போம். இந்த உலகிற்கு அந்த ரவி முந்த தேவன் தொந்தரவி முழந்தேவன் அந்த ரவி முந்த தேவன் தொந்தரவி முழந்தேவன் கண்ட சாதித்தே தகுந்த சுந்தரவிலேசனும் புந்தியன மக்கள் இவன் இந்த உலகிற்கு என்பதா கவனமோட நன்றி. ஓட்ட பானையில தண்ணியை எப்படி நிறுத்துறது?
உங்களுக்கா எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கா? நல்லது நல்லது. சரி, கவனத்தோட இருக்கிறது உங்களுக்கு நன்றி. இந்த முடிஞ்சு தாய்மொழி வந்து சொல்லணுமா? அந்த கதையை ஆரம்பிச்சு அதை அப்படியே நின்று வச்சு அதனால அவர் கேட்டார். ரெண்டையும் சொல்றேன். ஓட்டப்பானையில எப்படி தண்ணி நிறுத்தணும்னா, ஓட்ட உள்ள பானையை கம்மாய்க்குள்ளேயோ குளத்துக்குள்ளேயோ ஒரு தொட்டியில தண்ணி நிரப்பி உள்ள அழுத்துனீங்கன்னா பானை முழுவதும் தண்ணியும் போயிடும், வெளியில வராம சுற்றியும் தண்ணி சேர்ந்துக்கிறான். ஓட்ட பானையில தண்ணியை அப்படித்தான் நிறுத்த முடியும், வேற வழியில நிறுத்த முடியாது. இப்ப இன்னொரு கேள்வி அதுல இருக்கு. ஒரு ஓட்ட உள்ள பானையை ஒட்டி ஒட்டி வச்சாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒழுகும். அப்படி ஒழுகுற பானையை நம்மளால முடியல, அடைக்க முடியல. ஒரு ஓட்டை உள்ள பானையவே நம்மளால அடைக்க முடியல. இந்த உடம்புல எண்ணற்ற ஓட்டை இருக்கு. இதுக்குள்ள அந்த மூச்சை வச்சிருக்கிறாங்க. அதை யாராவது யோசிச்சோமா, சிந்திச்சோமா? ஒரு பெரிய பூசணிக்காய் வியாபாரி, பெரிய பூசணிக்காய் வியாபாரி வாங்கி வாங்கி வித்தாரு, போய் லாபம் கிடைக்கல. பூசணிக்காய் விதையை கொண்டு வந்து எப்படியாவது பூசணிக்காய் செடியை பயிர் பண்ணி நிறைய லாபத்தை பார்த்துக்கலாம்னு ஆசைப்பட்டு பூசணிக்காய் செடியை பயிர் பண்றாரு. பூசணிக்காய் பூக்காது, முதல்ல காய் வந்துடும். எலுமிச்சம்பழம் அளவு பிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் பின்னால பூ வரும். இப்ப எலுமிச்சம்பழம் அளவுக்கு பிஞ்சு வர்றதுக்கு முன்னால ஒரு குழால பிரியவனார் வீட்டுக்கு போய் ஒரு பானையை செய்ய சொல்லி அதுக்கு வாய் மட்டும் எலுமிச்சம்பழம் அளவு வச்சு அந்த சூளையில வச்சு சுட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப பானை பெருசா இருக்கு, வாய் எலுமிச்சம்பழம் அளவு தான் இருக்கு. இப்ப பூசணி பிஞ்சு எலுமிச்சம்பழம் அளவு வந்துச்சா, இந்த பூசணி பிஞ்ச பானைக்குள்ள விட்டுட்டாரு. கொடியோட விட்டாச்சு. பூசணிக்காய் பானைக்குள்ள வளருது. பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் அளவு இருந்தது, மாம்பழம் அளவு. இப்ப பூசணிக்காய் பெருசா பானை அளவுக்கு வந்துருச்சு. பானை அளவுக்கு பூசணிக்காய் வந்துருச்சு. பூசணிக்காய வெளியில எடுக்கணும், பானை உடைய கூடாது. முடியுமா? ரொம்ப நாளா டவுட்ல இருக்கீங்க, நீங்க சொல்லியே தீரணும். எப்படி பாருங்க. இப்ப தாய்மான சுவாமி, இப்ப ஒருத்தர் இஸ்லாமியர் கிறிஸ்தவரானா, ஒருத்தர் இந்து இஸ்லாமானா, ஒரு பெண்ணு தாயானா, ஒரு அப்பா அப்பாவானா, அப்படித்தானே சொல்லணும். இங்க தாயும் ஆனார் இம்மன்னா வருது. என்ன அர்த்தம்? இறந்த காலம் தழுவிய எச்ச உண்மை. தாயும் ஆனார் அப்படின்னா அவர் தந்தையாக இருந்தார் அர்த்தம். அப்படின்னா அப்பாவா இருந்த ஈசன் தாயாக மாறினார். யாருக்காக? ரத்னாவதி என்ற வைசிய குல பெண்ணுக்காக. காவிரிக்கு அந்த கடையில கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பொம்பளை பிள்ளை மாசமா இருக்கா, புருஷன் சம்பாதிக்க போயிட்டாரு, துணைக்கு ஆள் இல்ல. அம்மா பூம்புகார்ல இருக்கிறா, கடிதம் போடுறா. அம்மா அங்கமெல்லாம் நோகுது, கால் வலினா கால் மட்டும் வலிக்கும், கண்ணு வலினா கண்ணு மட்டும் வலிக்கும், உடம்பு வலினா உடம்பு மட்டும் வலிக்கும், இந்த பிரசவம் உடம்பெல்லாம் நோகுதம்மா, சீக்கிரம் வந்து சேர்ந்து கடிதம் போட்டா. அம்மாவும் இங்க இருந்து காய்கறி பட்டி எடுத்துக்கிட்டு நடந்தே வர்ற காலம் வந்துகிட்டே இருந்தா காவிரி கரைக்கு வந்தாச்சு. காவிரியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. பாலம் கட்டப்படாத காலம், காவிரியை கடந்து போக முடியல. மகளை பார்க்கணுங்கிற அக்கறை மகனோ அக்கறையில. இப்ப மகன் பார்த்தா புருஷனும் இல்ல, தாயாரும் இல்ல, உடம்பெல்லாம் நோகுது. அந்த கரையில இருந்து மலைக்கோட்டையில இருந்து அந்த ஈசனை பார்த்து வேண்டாம். ஈசா வேண்டுவது வேண்டுவான் ஈவான் கண்டார். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுத பார்க்கடல் ஈந்தவரான். தாயிலும் சாத பரிந்து பாடுறாங்களே, உனக்கு கண்ணை இருக்கப்பா, கொஞ்சம் நீ காப்பாற்றக்கூடாதான்னு வேண்டாம். அவ்வளவுதான். உடனே சாமி பறக்கல என்ன பண்ணாரு, ஒரு பெண்ணா வடிவம் எடுத்தாரு, தாயா மாறினாரு. கூட கங்காதேவியும் உமாதேவியாக படிப்பெண்களாக, அதாவது செவிலியராக கூட்டிட்டு நேரா ரத்னாவதி வீட்டுக்கு போனா. மகளே கவலைப்படாத, கொஞ்சம் தாமதமாகி போச்சு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எல்லா வேலைகளும் செய்து சரியான நட்சத்திரத்துல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இப்படியே ஒரு வாரம் போயிடுச்சு. காவிரி வெள்ளம் வடிஞ்சிருச்சு. இந்த கரையில இருந்த அம்மா இப்ப தண்ணி வடிஞ்சோன்னு அந்த கரைக்கு வந்து வீட்டு வாசல்ல வந்து மகளே ரத்னாவதினு கூப்பிட்டா. இவளுக்கு ரொம்ப மயக்கமாயி போச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு அம்மா இருக்கிறான், வெளியில வந்து அம்மா நிக்கிறான். இதுல யாரு நம்ம அம்மா? எல்லாரையும் அம்மா அம்மான்னு கூப்பிட வச்சியல, இதுல யாரு அந்த அம்மா அப்படின்னு பார்த்தா கடைசியா அந்த அம்மா சொன்னா, ஆனா இல்ல இருந்துக்கிட்டு யார் சொன்னா? சிவபெருமான். அம்மாவா இருந்தவருக்கு அப்பாவா மாறி தாயின் தந்தையுமராக விடையில் ஆரோபித்து, மகளே உன்னுடைய ஆத்மாவுக்கு நான் தாய், உன் சரீரத்துக்கு அவதாய். இந்த ஊர் இருக்க வரைக்கும் என் பேர் இருக்கும், என் பேர் இருக்க வரைக்கும் ஓம் பேர் இருக்கும். கவலைப்படாத, வாழ்க்கை மறைந்தார் இறைவன், அவர்தான் தாய்மான சுவாமி. வாழ்கிறான் காவல், அவனை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். நாய் முடியும்.
கொள்கை தாயாரா ஆரோர்கள் போடும் சட்டங்கள் யாரும் காசுள்ள பக்கம் பாயாரா குடிச்சவன் போதையை நிற்பான் குடும்பத்தை வீதிய வைப்பான் தடுப்பதும் யாரது இங்கே நீங்கேடா கண்ணுக்கடை காசிலே ராஜா கட்சி கூடி ஏறுது போல கண்ணுக்கடை காசிலே ராஜா கட்சி கூடி ஏறுது போல மண்ணோடு போகாம நம் நாடு திருந்த செய்ய உன்னால் முடியும் அட உன்னால் முடியும் ஆனா உன்னால் முடியும் தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி கல்லூரி கல்வி இல்லாத ஊரை கையோடு இங்கே தீரூட்டும் கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்று நாம் போற்றுவோம் இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பண்டிகை செய்வோம் அறிவுக்கு கோபுரம் அங்கே நாம் காணுவோம் பணம் என்ற கையிலே உண்டு ஞானம் என்ற நெஞ்சிலே உண்டு பணம் என்ற கையிலே உண்டு ஞானம் என்ற நெஞ்சிலே உண்டு நான் என்று சொல்லாமல் நாம் என்று உறவு கொண்டதுமா கசமா தமத நிதை மமமம கசமமம தமத தமத நிதை சகத நிசனி தண்ணி சமசத நிசனி தண்ணி சமசத உன்னால் முடியும் அட உன்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தொழில்நுட்பத்தில் பொன்னிடம் அதை எனக்கு உன் தொழில்நுட்பத்தில் பொன்னிடம் அதை எனக்கு மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யும் உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி யாரோ ஒரு முடிவாகப்பட்டவர் அங்கு முகம் விழாவை கொண்டிருக்கிறார் விசாரிப்போமா ஒன்றும் நடப்பதில்லை இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான் இறைவன் ஆளுகிறான் தாங்கள் வருகைக்கு மிக்க நன்றி நலம் தானே தாங்கள் நல்வாழ்த்தினால் 4 பேருக்கு இருந்தனால் உங்களுக்கும் சந்தோஷம் அதை வச்சு வர எங்களுக்கு சந்தோஷம் 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க ஊருக்குள்ள அந்த 4 பேர் 4 விதமா பேசுறாங்கன்னு சொல்றாங்கல்ல 4 பேர் யாரு தெரியுங்களா நம்மளை செத்தா தூக்கிட்டு போறாங்க அந்த 4 பேர் அது கடைசியா முந்தி தூக்கிட்டு போனாங்க இப்ப மூட்டையா கட்டியாச்சு இப்ப அப்படி கிடையாது நம்மளாலும் ஆயாச்சு இப்ப அதுவும் கிடையாது முந்தியெல்லாம் சேர இறந்தா சுடாடு தூக்கி போவாங்க இப்ப நடமாடு சுடுகாடே வந்துருச்சு வண்டி வாடகை 10,000 ரூபாய் போன அடிச்சுன்னா வீட்டுக்கு வண்டி வரும் பணத்தை தூக்கி வச்சானா 1/2 மணி நேரத்துல பணம் எரிச்சு போயிடும் சாம்பல் அள்ளி கொடுத்து அவன் வண்டி எடுத்து போயிருக்கேன் எதுக்கு நடமாடு சுடுகாடு வந்துச்சு மயானம் என்ற சுடுகாடு ஊருக்கு தென்மேற்குல வைக்கப்பட்டது ஒரு நேரம் கிழக்குன்னு இருக்கு இப்ப மாறிடுச்சு இப்ப சுடுகாட்டை சுத்தி வீடு வந்துருச்சு ஆமா இப்ப எல்லாமே மாறியதனுடைய விளைவு மனிதன் சாப்பிடுற உணவு பூரா வேறு விதமா போச்சு ஆரம்பத்துல நம்ம ஆளு எல்லாம் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாங்களாம் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாங்க வெள்ளக்காரன் வந்தா என்னடா நாகரிகம் இல்லாம சுட்டு சாப்பிடுறாங்க அத்தாடி அநாகரிகமா இருக்கு நீங்க இதெல்லாம் நாகரிகமா மாறுங்க சமைச்சு சாப்பிடுங்கன்னு கொண்டு வந்தாங்க இப்ப கடைசியா என்ன தெரியுமா இப்ப திரும்ப சுட்டு சாப்பிடுறாங்க ஆமா மத்தியெல்லாம் இல்லையா அது வாட்டுக்கு சுத்திக்கிட்டே நடக்குது இப்ப எங்க ஆரம்பிச்சோமோ அங்க வந்து நிக்கிறோம் இந்த கிழவி சொன்னா அப்பயாரு பசித்து புசின்னா ஓ பசிச்சா சாப்பிடு இல்லைன்னா பேசாம இருக்கணும் இப்ப வேற விதமா வந்துருச்சு
என்ன நேரத்துக்கு சாப்பிடுறாங்க. ஆமா நேரத்துக்கு மாத்திரை நான் என்ன கேட்கிறேன், தலைவலிக்கு மாத்திரை போட்டா தலைவலி தீருது, காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டா காய்ச்சல் போயிருது, விருந்தாடி வந்தா அவங்க போகலாம் நம்ம போக வச்சிருவோம் பேசுவோம். சக்கரை நோய்க்கு மாத்திரை சாப்பிட்டா தீரவே மாட்டேங்குது. அது எது தீர மாட்டேங்குது? மாத்திரை தீர மாட்டேங்குது. மாத்திரை தீருது, எப்படி தீர? மாத்திரை வாங்கணும்ல தொடர்ச்சியா எங்கிட்டு வாங்க வியாபாரம் நடக்கலாமா? ஆமா போர்டு தம்பி இங்க சட்டம் ஒண்ணு கேட்டுச்சு. உண்மைக்கு நாங்க தான் குடும்பமே சத்தம் போட்டுக்கிறோம். ஏன் கத்துறீங்க? அப்ப கத்துறீங்க இல்ல, நம்ம பேசுறது சில பேருக்கு கத்துற மாதிரி கேட்காது. இப்ப நீங்க வந்தே மாதம் நீங்க வந்து பேசுறப்ப நீங்க பேசுற பேச்சை ஏத்துக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பிடிக்காம 2 பேரும் பாட்டு பாட்டு சொன்னவங்களும் இங்கதான் இருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு என்னமோ பிடிக்குது, இன்னொருத்தருக்கு என்னமோ பிடிக்குது. ஆனா அதையும் அறிந்து நம்ம பொதுநலத்தை பத்தி பேசுற பாத்தீங்களா விஷயம், 4 பேர் நல்லா தான் நமக்கு சந்தோஷம். எல்லாருக்கும் ஒருத்தர் நல்லவரா நடந்துட முடியாது. எல்லாருக்கும் ஒருத்தர் ஒத்து போறாருன்னா அவர் சால்ரா போடுறாருன்னா சால்ரா செஞ்சு போடுறாரு. அதான உண்மை. அது உண்மை. வளைஞ்சு நெருஞ்சியா இருக்கு பாதைகள். ஆமாங்க. இங்க பூமியில பாதை மட்டும் வளைஞ்சு இல்ல, மேல இருக்கிற பால் வீதிங்கிற அந்த கேலக்சி அங்கேயும் வீதி வளைஞ்சிருக்கு. கேலக்சி தெரியுமா உங்களுக்கு? அது விஞ்ஞானம். விஞ்ஞானம். நான் என்ன சொல்றேன், நேர்மையா இருக்க முடியல. நேர்மையா இருக்கிறவன பொழைக்க தெரியாதவன் அயோக்கியத்தனை அம்புட்டு பண்றேன், அவன் புத்திசாலின்னு பேர். அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதையில ஆபத்தான உலகத்துல நம்ம வாழ்றோம். நாளைய தலைமுறைக்கு ஏதேனும் ஒன்றை விட்டு செல்லணும். என்ன விதைக்கிறோமோ அதுதான் வினை இருக்கலாம், இருக்கலாம். இந்த வசதி இருக்கு, பதவி இருக்கு அப்படின்னு தண்டனையில இருந்து தப்பிட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்க, தப்பவே முடியாது. தண்டனையில இருந்து தள்ளி போடலாமே தவிர, தண்டனையை தள்ளி போடலாமே தவிர ஒரு நாளும் தப்ப முடியாது. இயற்கை பேராற்றல் உடையது. அதனால வள்ளுவர் சொல்றார், தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்றார். எவ்வளவு வரலாற்று சான்றுகள் இந்த நாட்டில். நேர இருக்க மரத்தை முதல்ல அடிப்பேன். ஆமா, நேர இருக்க ஆகத்தை நொட்டு அடிப்பேன். அடி போன இடத்துல எவ்வளவு தொட மாட்டேன். அதே போல ஒரு இடத்துக்கு நாகலுக்குள்ள பாத்தீங்களா, மற்ற மரங்கள்லாம் ஆத்துக்குள்ள ஒடிச்சு போயிடும். நாகலுக்குள்ள மட்டும் ஆத்தோட போக்குக்கே போய் வளர்ச்சி கொடுத்துக்கிட்டு ஒடியவே செய்யாது. என்ன காரணம்? மரங்கள் என்பது சமதளத்துல வளரக்கூடியது. ஆமா, ஆத்துக்குள்ள மரம் வளர்ந்தா சாஞ்சு போயிடும். ஆனா இப்ப எல்லா ஆத்துலயும் மரம் முளைச்சிருச்சு. ஏன்னா தண்ணி இல்ல, மண்ணும் இல்ல, அதனால எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீ சொன்னது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. வந்தே மாதம் சொன்னவர் யார் தெரியுமா? கொடிகாட்ட குமரா நாட்டுக்கு பாடுபட்ட எல்லாரும் சொன்னாங்க. வெள்ளைக்காரன் மண்டையில அடிச்சுட்டேன், மண்டை 2ஆ பிளந்து குருதி வெளியுது, ரத்தம் ஒழுகுது. அப்படி இருந்து மயக்க நிலையில கொடியை விடாமல் வந்தே மாதம் வந்தே மாதம் வந்தே மாதம் என்று கத்திக்கொண்டு கீழே உயிர் நீத்த அந்த மகான் திருப்பூர் குமரன். அவர்தான் கொடிகாத்த குமரன். யார் பேர் வச்சிருக்கிறார் இல்லையே. ஆனா அவருடைய மனைவி ராமாயி எத்தனை வருஷம் சேர்ந்து தெரியுமா? 1998 தான் இறக்குறாங்க. இளம் வயதுல விதவையானவர்கள், நாட்டுக்கு பாடுபட்டவர்கள் எல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஏகப்பட்ட இன்னல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்னையில அப்பயாவது வெள்ளக்காரன் அடிமை வச்சிருந்தேன். இப்ப நம்மளால நம்ம அடிமையத்தை வச்சிருக்கேன். நம்மளால பேருக்கு ஆமா, நம்மளாம் புரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். நான் சொல்றேன், நம்மளால ஒரு கருவிங்க நம்ம இயக்கம். அப்ப யாரு இயக்குறா? யாரு? நம்ம நாட்டுல கல்வி முறை ஒன்று இருக்குல்ல, இந்த கல்வியை கொண்டு வந்து கொடுத்தவ யாரு? இந்த நம்மகிட்ட இருக்கிற கல்வி முறை மெக்காலய கல்வி திட்டம். மெக்காலய என்பவன் வெள்ளக்காரன். அவன் தான் கல்வியை திட்டம் போட்டு நம்ம கொடுத்துட்டு போறான். நம்ம நாட்டை விட்டு போயிடலாம். நம்ம கொடுக்குற கல்வி தாண்டா இவங்களை ஆட்டணும்னு ஆட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை இவங்க ஊரை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. மனித மூளையை மதிப்பெண்ண வைத்து திட்டமிடுவது என்பது தவறு. நீங்க சொன்னது வெள்ளக்காரன் ஆட்சி நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்து போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கிறோம். கடைபிடிச்சாலும் விளக்கம் தெரியல. கண்ணில் நின்ற ஒளியை கருத்தினை, மின்னில் நின்ற விளங்கிய மெய்யினை, எண்ணி எண்ணி இரவும் பகலுமே நன்னுகின்றவர் நான்கும் தெய்வமே. இந்த பாடல் எழுதியவர் தாய்மானவர் கலைவேந்தர் கவிராஜ் அறக்கட்டளை சார்பாகவும், அன்பின் குழுவின் சார்பாகவும், புட்டப்பட்டி மதியழகன் வாழ்க வளத்துடன், பழமொழியெல்லாம் சொல்லக்கூடாது, வளத்துடன் வாழ்க. தம்பி மதியழகன் ரொம்ப அற்புதமா தாய்மான சுவாமியினுடைய அந்த கவிதையை அப்படியே அழகாக பாடி தமிழுக்கு கொண்டு சேர்த்து முன்னாடி வழங்கியிருக்கிறார்கள். உடுக்க இழந்தவன் கைகோட இடுக்கல் நிறைவுதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கெனக ஆடை அணித்து மரியாதை செய்த
மரியாதைக்கும் பாசத்துக்குரிய என் அன்பு தம்பி மதியழகன் அவர்களுக்கும் குடும்பத்தாளர்களுக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். அவர் பேரே நல்லா தாங்க இருக்கு, மதியழகன். பாத்தீங்களா? ஆனா இப்ப இந்த பேர் வைக்கிறாங்க. இது உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன் சாமி. வெள்ளக்கார வீட்டு போல நிறைய விஷயம் இருக்குங்கல்ல. இப்ப நீங்க நல்லா ஒரு சிந்தனை கொடுத்தினாரு. தமிழ் முறைப்படி வயதுல மூத்தவங்களை பெரியவங்களை ஐயாண்டுவோம், அண்ணாண்டுவோம். இப்ப இதே யாராவது இருக்கட்டும், ஒரு படிச்சவங்க நம்ம முன்னாடி வந்து என்னங்க சொல்லுவோம்? சார். நான் கேட்கிறேன், இந்த சார் அப்படின்றதுக்கு என்ன விளக்கம்? அதுக்கு பேர் சர்ரு. இதை எதை விட்டு போனது? வெள்ளக்கார விட்டு போனது. ஆனா இதுக்கு உண்மையான விளக்கம் இருந்தா நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். அடி சார்னா அடிமை. நான் உனக்கு அடிமை என்று அர்த்தம். சார் என்று சொன்னா நான் உனக்கு அடிமைன்னு அர்த்தம். அன்னைக்கு படிச்சவங்க நம்ம எப்படி சொல்றோம்? சார் 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 நம்ம அடிமைன்னு பொருள். இங்க போற தமிழ்நாடு அரசு முத்திரை சின்னம். ஆமா, தமிழ்நாடுல ஆங்கிலத்துல எழுதி இருக்கு. ஆமா, ஆங்கிலத்துல தமிழ்நாடு எழுதுனா என்னென்ன எழுத்து வரும் சொல்லுங்க? தமிழ்நாடு நீ நாடு. நான் ஆங்கிலத்துல கேட்டேன். ஆங்கிலத்துல தமிழ்நாடுன்னு ஆங்கிலத்துல எழுதுனா என்னென்ன? ஆனா எப்படி இருக்காது? தமிழ்னு வச்சிருக்கேன். தமிழ் 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 வெள்ளக்காரனுக்கு தமிழ்னு சொல்ல தெரியல, தமிழ்னு வச்சா. அவன் போய் 79 ஆண்டு சுதந்திரம் பெற்றுட்டா இன்னும் மாத்தல. ஆனாலும் பேசுனா நாங்க தான் நாட்டுல தமிழ் வளர்த்தவங்க. வெக்கமா இல்ல? எவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இளைய சமுதாயத்தை விழித்துக் கொள்ளுங்கள். நாளைய தலைமுறை வாழட்டும். நாளைய தலைமுறை வாழணும். உங்களை போல நல்லவர்களாக அதுவும் வாழணும். நல்லவர்கள் ஆபத்து கூட மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்து. நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம். ஏசுநாதர் சிறுவையில் இருந்த இந்த உலகம். அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடல்ல ஓட்டுற மகேந்திர வல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்தவர்களுக்கு தீ வச்ச ஜமலர்கள் மதுரையிலே இந்த உலகம் உண்டு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லூரி ஒருவரோட கொளுத்தியது இந்த உலகம். மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். என்ன வேணும்? ஆட்டுக்குட்டி புள்ள ஆட்டுக்குட்டி புள்ள இந்த உலகம். கேள்வி கேட்கிறேன். என்ன நீங்க எங்க நாட்டை தப்பு தப்பா பேசுறீங்க? நாங்க என்னென்ன சிரமப்பட்டு தெரியுமா? இங்க பாருங்க, மனுஷன் குடிச்சிட்டு சாகர ஒயின் ஷாப்புக்கு நாங்க பூட்டு போட்டு பாதுகாப்பு சீசன் சம்பளம் கொடுப்போம். மனுஷன் சோத்துக்கு நெல் போட்டு தார்பாய் வச்சு பொத்தி வைப்போம். தெரியுமா? ஆனா எலிகளுக்கு குத்துப்பா போடாம இருப்போம். தார்பாய் இல்ல மண்ணும் வர முடியாது. இந்த பிரபஞ்சத்துல உங்களோட நமக்கு பெரிய எடுத்து பண்ணலாம். உங்க பேரு இல்ல ஒரு படிப்பாளி கூட மாற்ற முடியும். அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டோம்னா இந்த தமிழுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம், இந்த தமிழ் மக்களுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம். இந்த தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தை அழிக்கிறது என்றால் இரவு தூங்க போறதுல 30 கோடி பேர் மக்கள் உணவு இல்லாம தூங்க போறாங்க. ஆய்வு சொல்லு. இன்னொரு விஷயம் சொல்றது, தங்கத்துல சுத்த தங்கம், அதாவது 24, 22, 24க்கு ஒரு விலை இருக்கா, 22க்கு ஒரு விலை இருக்கா. ஒருத்தர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு அண்ணன் எனக்கு சொன்னார், சிங்கப்பூர்ல இருந்து, அண்ணன் நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு தவறுதலா இருக்கு, அதனால அதுல திருத்தம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை சரியா எடுத்து போட்டுருங்க. அப்படின்னா என்ன இருக்கா, 24க்கு ஒரு விலை இருக்கு, 22க்கு ஒரு விலை இருக்கு. ஏன் 22க்கு ஒரு விலை மாறுதுன்னா கொஞ்சம் செம்பு சேர்க்கப்படுது, அதனால விலைய நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி 2க்கும் சேர்த்து ஒரு விலையா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது சரி. ஆனா அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்குன்னா தங்கம் வாங்குறவங்களுக்கு 33% இழப்புன்னு இருக்கு. நீங்க தட்டி பாருங்க வலைதளங்கள்ல. இழப்பு தங்கம் வாங்குற யார் வாங்கினாலும் நகை வாங்கினா 33% இழப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இழப்பு எங்க இருக்குன்னு உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப பேசுங்க. சரி, உலகம் தெரிந்து கொள்ள நீங்க ஒரு நாளுக்கு எத்தனை நாள்? அதுதான் சொல்லிட்டே முதல்ல 30 நாள். 30 நாள் நல்லா தான் இருக்குது. 1947 சுதந்திரம் வாங்குவது பாடிய தமிழ் பாடல். சரியான கேள்வி. ஆமா, அவர் மாதிரி சுதந்திரம் பெற்ற உடனே நேரு பிரதமர். இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. நாடக உலகத்துல நான் பேசியிருக்கிறேன். அதுக்கு முன்னாலே எங்க அம்மா ஜெயல ருக்மணி அம்மா பேசியிருக்காங்க இந்த பாடலை. அவங்க பேசுற ஞாபகம் இல்லை, நீங்க பேசுனதே ஞாபகம் இருக்கு. நல்ல மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதை பாடின பாட்டு மூவர் பாடிய தேவாரத்துல ஞான சம்பந்தர் பாடிய வேயிரு தோழிமங்கன் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வீண நிலவி ஆசரு நல்ல நல்ல இவை நல்ல நல்ல வாணி அடியாரம் சாழ்வது ஆணை நமது என்று தேவாரம் பாட்டு பாடி
தேவாரம் பாட்டு பாடி யாரு நேரு பிரதமர் கையில செங்கோல் கொடுத்தாங்க. அந்த செங்கோல் கொண்டே கொடுத்தது நம்ம தமிழ்நாட்டு திருவாவூர்துறை மடாதிபதி. அந்த மடாதிபதிக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். அன்னைக்கு அந்த காய்ச்சல்னால அங்க இருந்த கட்டளை தம்புரானும் ஓதுவாரும் போய் அதை கொடுத்தாங்க. கட்டளை தம்புரான் நேரு கையில கொடுக்கும்போது ஓதுவார் ஒரு பாட்டு பாடினார். அதுதான் இந்த பாட்டு. இன்னைக்கு வரைக்கும் பாட புத்தகத்துல வைக்கல, நானே வேறு விதமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாட்டை பார்த்துட்டு என் கூட ஐயா திருநெல்வேலி சைவ மரபினர் சிவகுமார் ஐயா தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு விழா ஏற்பாடு செய்தார்கள். குன்றக்குடியில் 1919 குன்றக்குடி அடிகளார் தலைமையில். அந்த அடிகளார் எனக்கு கலைவேந்திருக்கிற விருதையும் பதிவு பண்றேன். அந்த விருது கொடுக்கிற போது கலைவேந்தர் விருதை கொடுக்க அடிகளார் வரணும். அடிகளாருக்கு அழைப்பு வச்சாச்சு. குன்றக்குடியில் அந்த விழா நடக்குது. சோதனை பாருங்க, அன்னைக்குன்னு அடிகளாருக்கு உடம்பு சரியில்லை. அப்பெல்லாம் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கு எனக்கு விருது கொடுக்க வந்த 2 பேரும் அந்த கட்டளை தம்புரான் ஓதுவாரம். நான் எப்படி இந்த வரலாறு பதிவு பண்ணணும், அது போல எனக்கு அந்த விருது கொடுத்தது கட்டளை தம்புரானும் ஓதுவாரும் அடியார் அவர்கள். அதுக்கப்புறம் நலம் பெற்று வந்தார்கள். அதுக்கப்புறம் போய் கழிச்சிட்டு இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயங்கள். இப்போ காட்டுக்காண்டி நிறைய பேர் பாடுபட்டாங்க. ஆனா அந்த வெள்ளக்காரங்க நம்ம என்ன பண்ணாங்க, ஏதாவது தட்டு கழிச்சுன்னு சொன்னாங்க. என்ன பண்ணியிருந்தாலும் அவங்க வெள்ளக்காரன் நாய்க்கே வந்தே மாதிரி பேர் வச்சவதானே அது. நாயாவது நன்றியோட இருக்கியா? இங்க என்னதான் வெள்ளக்காரன் நமக்கு இருந்து கொள்ளையடிச்சுட்டு போனாலும், நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டாலும், எந்த மலையும் உடைக்கல, மண்ணெல்லையா வைக்கல. இங்க இருக்கிற ஆபத்து பெரிய சிக்கல். அப்படி போயிட்டு இருந்தா நல்லா கேட்டு சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு மலையை உடைக்கிற சத்தமா? மலை விஷயம் சொல்லிக்கிறாங்க. மூச்சு வாங்குங்க. இல்ல அவர்கிட்ட சொல்லணும். இப்ப ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணாரா, நம்ம பள்ளிக்கூடத்தை சுத்தி பார்க்க போவாங்கல்ல முக்கிய பிரமுகர், அது போல ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை ஆராய்ச்சி பண்ண போறாரு. பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை எப்படி படிக்கிறீங்க ஆய்வு செய்ய போறாரு. ஆய்வு செய்ய போனா அங்கதான் சொன்னாரா, அந்த வாத்தியார் நம்ம கூப்பிட்டு வாங்கம்மா, நல்ல ஆசிரியர் அறிவிங்க. வாரியார் சாமி சொல்லுவாங்க, இந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாள் ஆய்வுக்கு போனா சாலைகள் சரியாகும், ஊர் சுத்தமாகும், தண்ணி தொட்டியில தண்ணி வரும். இதெல்லாம் எங்க ஐயா சொல்லியிருக்காங்க. ஐயா சொல்லிருக்காங்க. அப்ப எல்லா அமைச்சர்களும் அந்தந்த ஊர்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நடந்தா நல்லா தான். வேப்பமரம் ஏன் தமிழ்நாட்டில் வந்தது மட்டும் உள்ளது. அமெரிக்காக்காரன் காப்புரிமை வாங்கிட்டான். அமெரிக்காக்காரன் காப்புரிமை வாங்கினோட துடிச்சு போனாரு ஒரு ஜீவன். நம்ம பெரியார் நம்மாடுறான். அவர் தான் நம்ம பெரியார் நம்மாடுறான். துடிச்சு போனாரு. 13 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக லண்டன் நீதிமன்றத்தில் 13 மாதங்கள் போராடினாங்க. ஒருத்தர் கையில வேப்ப இலை, ஒருத்தர் கையில வேப்ப ஈக்கி, ஒருத்தர் கையில வேப்பம் பழம், ஒருத்தர் கையில வேப்பம் காய், ஒரு கையில வேப்பம் குச்சி, ஒருத்தர் கையில வேப்பம் பட்டை, ஒவ்வொருத்தர் ஈக்கி, இப்படி எல்லாத்தையும் வச்சு வெள்ளக்காரங்களை எடுத்து சொல்லி வேப்ப மரம் எங்கோட்டியா அப்படின்னு சொல்லி அந்த உரிமையை ரத்து செய்து நமக்காக கொண்டு வந்து நிறுத்தியவர் நம்ம பெரிய தகப்பன் பெரியார் நம்மாழ்வார். இவ்வளவு வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா சாமி? ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஆமா, நீங்க மூச்சு வாங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு கேள்வி நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நாலு சொன்னாலும் நறுக்க சொல்லணும். அதுதான் போய் மந்தையில ஏறு. ஒரு கணவன் மனைவியே ஒரு பெரிய முதலாளிகிட்ட வேலை பார்க்கறாங்க. புது வருஷம் பிறக்குது, நியூ இயர். ஆமா, புது வருஷம் வந்தா நாள் காட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. அது காலண்டர். நீங்க படிக்கிறது இருந்தா நம்ம பார்க்க நேரத்துக்கு கிளிக்க முடியுது. இல்ல படிச்சுட்டு கிளிக்கிறா கிளிக்க மாட்டீங்களா? இல்ல பார்த்துட்டு கிழிச்சிருக்கு. படிக்கிறது இல்ல, அதை போய் படிச்சு சரி உனக்கு இப்ப என்னத்தை படிச்சு கிழிச்சான்னு கேட்கலாங்க. படிக்காம இருக்கிற சரி. அந்த நாள் காட்டியை வாங்கிட்டு வந்த அவரு சுவத்துல ஆணி அடிச்சு மாட்டலாமேன்னு. நல்ல விஷயம் தானே, மாட்டினா தானே பார்க்க முடியும். ஆணியை கையில எடுத்துட்டு மனைவியை கூப்பிட்டு சுத்தியில எடுத்து சொன்னாங்க. இவர் ஆணியை சுவத்துல வச்சுட்டு சுத்தியில அப்படி ஓங்கினார்ல, ஆணி தலைகீழா இருக்கு. அப்ப என்ன செய்யணும், திருப்பி வச்சு அடிக்கல. என்ன ஆணி தயார் பண்ணிருக்காங்க, கூறு வைக்க வேண்டிய இடத்துல கொண்டா வச்சிருக்காங்க, கொண்டா வைக்க வேண்டிய கூறு வச்சிருக்காங்க, கூறு கட்ட வயலு அவங்க ஆணி சரியா தயார் பண்ணலன்னு திட்டுற. மனைவி சொன்னா அப்படிலாம் சொல்லாது, ஆணி ஒழுங்காத்தான் தயாராயிருக்கு. கூறு இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த ஆணி இந்த சோத்துல அடிக்கப்படாது, கொண்டுக்கலாம் அந்த சோத்துல அடிக்கணும்னா அவன் நல்லா பிறந்தோம். இப்ப 2 பேருக்கு அறிவு எவ்வளவு சொல்றது, இப்படித்தான் இருக்கு நிலைமை. நீங்க சொல்றது ரொம்ப வாஸ்தவமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி வராதுங்களா, வந்துருங்க. வந்ததுக்கு நான் உன்னை பேசிட்டு ஓடிடுறேன். ஈவேர போச்சு சொல்லுங்க. காட்டுக்குள்ள
காட்டுக்குள்ள பசுமாடெல்லாம் ஒரு 50 பசுமாடு ஓடிச்சுக்கலாம். சரி, ஏதோ பயந்து ஓடுது. பயந்து ஓடுது, திருத்து ஓடுது. இந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு யானை ஒண்ணு பாத்துக்கிட்டே இருக்கு. ஏன் பசுமாடுங்களா எதுக்கு கூட்டு ஓட்டமா ஓடுறீங்கன்னு கேட்க. அதுல ஒரு பசுமாடு சொல்லிச்சா, நம்ம இந்திய கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சட்டம் போட்டுருக்காங்க. என்ன சட்டம்? காட்டுக்குள்ள இருக்கிற எருமை மாடெல்லாம் குடிச்சு வெளிநாட்டு கிடக்கணும் லெட்டர் போட்டுட்டாங்களான்னு சொல்ல. அதனால உசுருக்கு பயந்து ஓடுறோம்னு சொல்ல. அப்பதான் யானை கடிச்சா அவங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காரு. கவர்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? எருமை மாடுதான் பிடிக்க சொல்லிருக்காங்க. நீங்க பசுமாடு தானே, நீங்க ஏன் ஓடுறீங்க? அப்பதான் பசுமாடு, நான் பசுமாடு எனக்கு தெரியும். ஒருவேளை அரசாங்கம் புடிச்சிட்டாங்கன்னா நான் பசுமாடா எருமை மாடா செக் பண்ணி சொல்லவே 20 வருஷம் ஆக்கிவிடா இருந்தா என்ன செத்தான்னு சொல்ல. கூட இந்த யானையை சேர்த்துக்கிட்டு ஓடிச்சான். என்னையும் நம்ப மாட்டாங்க, நானும் கூட வருது. இப்படித்தான் இருக்கு. என்ன கூட்டு வர கூப்பிடியா கூப்பிடியா புதுக்காட்ட புண்ணியவதி பெண்கள் வருகிறார், நாங்கள் நல்லாசி கொடுக்கிறோம். எல்லாருக்கும் எண்ணம் எல்லாம் சரியா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும். மண்ணு சரியா இருந்தா வளரக்கூடிய பயிர் காட்டும். நல்ல குடும்பத்துடைய பிள்ளையை நட உழைப்பாக காட்டலாம் இருக்குல்ல. அழைத்து வர இந்த என்ன செப்படிங்களா? மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வருகை இருந்திருக்கும் ஆண்களை கண்ணாலே 16 அடி தெரிவிக்கிறது. இந்த மகா முனிவரை சந்திக்கணும் கொடுத்து வச்சிருக்கோம் ஆண்டவன். மழை பெய்யுது இந்த பிள்ளைனால்தான் தெரியுது. ஏதாவது ஒரு தவறான வார்த்தைகள் என்ன வேண்டும் வரவே வரவில்லை. கவலைப்படாது. இந்த மிருதங்கத்தை தட்டுப்பாடு போச்சு வாய் கவலை கை வலிக்குது கை வலிக்குது மாமா
என்ன போட சுவாமி அது வாய் கூட அல்ல வாய் கூட நெருக்கி முச்சிருச்சு மேல கூட்டி போயிருக்கேன். ஏதாவது இதை பெருமைப்படுத்தி பேசுங்க சுவாமி. நாங்க பண்ணல பிரியாணி கொஞ்சம் மழை பெய்யுது வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். நான் ரொம்ப பெருந்தன்மையான ஆளு. உங்களை ரொம்ப மதிக்கிறேன். அத்தாளுக்குன்னா காசு என் சேட்டை பாடுவது பேச்சுக்கு சாமி. ஒண்ணுக்கு நான் வரல. அடுத்த காவல் தலைப்பா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்கா பக்கத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காரு. தங்கச்சி தங்கையை பக்கம் வாழ வேண்டுமம்மா. சரிங்கண்ணா. நம்ம இடத்துக்கு நாளாக வந்திருக்கிறார். அவரை பாடுபடுத்தி உங்ககிட்ட சிக்கிட்டாரு. அவர் எங்ககிட்ட மாறிட்டு முடிக்கிறார். கூப்பிடுங்கண்ணா. விளையாட்டு பிள்ளைகள் பெரியவர் விலகி கொடுத்தவர்